அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக நாகை மாவட்டம் ஒருங்கிணைத்து வரும் ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வில் தொடர் நிகழ்வு இன்றைய தினம் 80வது அமர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கு உரிய கல்வி உளவியல் வகுப்பில் வழிகாட்டுவதற்காக திரு ப சத்யநாராயணன் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர், நாகப்பட்டினம் ஒன்றியம் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை பங்கேற்பாளர்கள் தேசிய ஆசிரியர் சங்க மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பில் வணங்கி வரவேற்கின்றேன். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நம்முடைய தயாரிப்பு பணிகளிலே, உளவியல் வகுப்புகளிலே இன்றைய வகுப்பு என்பது நேற்றைய அந்த தலைப்பினுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு இருக்கிறது. நேற்றைய தினம் நம்ம டிஆர்பி சாப்டர்ல அந்த சிலபஸ் படி இருக்கக்கூடிய 3வது சாப்டரான அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி அப்படிங்கிற கவனம், புலன்காட்சி மற்றும் நினைத்தல் அப்படிங்கிற நினைவு அப்படிங்கிற அந்த சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல 3 பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒண்ணு கவனம், அட்டென்ஷன் அப்படின்னா என்னன்றது, அந்த கவனத்தினுடைய பொருள், டெஃபனேஷன், கவனத்தை பற்றிய சில கருத்துக்கள், கவனத்தினுடைய வகைகள், அதெல்லாம் ஒரு பகுதியாக இருந்தது. 2வது பகுதியில புலன்காட்சின்னா என்ன, புலன் உணர்வுக்கும் புலன்காட்சிக்கும் என்ன வேறுபாடு, புலன்காட்சியை பற்றிய விதிகள், லா ஆஃப் பர்செப்சுவல் ஆர்கனைசேஷன், அதெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ புலன்காட்சியை பற்றி விவாதிப்பதில் அந்த விதிகள் அது வரையிலும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கு வகுப்புல அந்த புலன்காட்சியினுடைய விதிகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி, அதுல புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள், எரர்ஸ் இன் பெர்செப்ஷன், தவறுகள் அல்லது பிழைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ புலன்காட்சியில ஏற்படக்கூடிய அந்த பிழைகள், இது புலன்காட்சியில தொடர்ந்து நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டி இருக்கிற பகுதி. இதற்கு பிறகு நினைவு மற்றும் மறதி, அந்த பகுதி 3வது பகுதியா இருக்கக்கூடியது நினைவு மற்றும் மறதி. இப்ப இன்றைக்கு நாம நேற்று பார்த்து கொண்டிருந்த அந்த புலன்காட்சி அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம். புலன்காட்சி அப்படிங்கிறது புலன்களால அறிவுக்கு செலுத்தப்படுகின்ற ஒரு காட்சி, அறிவுக்கு தரப்படுகின்ற அந்த விஷயங்களை நம்ம புலன்காட்சி அப்படின்னு சொல்றோம். இது புலன் உணர்வு தூண்டப்படுவதால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த, அதாவது நம்முடைய மூளை, அந்த மைண்ட், அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த திறன்களை பயன்படுத்துகின்ற நிலையை தான் நம்ம புலன்காட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த புலன்காட்சி 5 புலன் உறுப்புகளால நம்முடைய மனதிற்கு தரப்படுகிறது. இப்ப அந்த புலன் உறுப்புகளின் வாயிலாக புலன் உணர்வு பெறப்பட்டு, அந்த புலன் உணர்வு ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்களோட ஒரு வினை புரிந்து இந்த தூண்டல் பொருளுக்கு என்ன மாதிரியான தன்மை அப்படிங்கிறது நமக்கு காட்டுகிறது. அதனாலதான் நம்ம அந்த பொருள்களை இன்னவாக உணர்கிறோம். அதுதான் புலன்காட்சி அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன். இந்த பர்செப்ஷனை பற்றி ஒரு 5 விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். புலன்காட்சியை முறைப்படுத்துவதற்காக உள்ள அந்த விதிகள். அதுல ஒண்ணு முழுமை காட்சி விதி அப்படின்றது, லா ஆஃப் பிரெக்னன்ஸ். அடுத்தது அண்மை விதி அப்படிங்கிற லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. அப்புறம் ஒப்புடைமை விதி, அது லா ஆஃப் சிமிலாரிட்டி. மூட்ட விதி அப்படிங்கிற லா ஆஃப் க்ளோஷர். தொடர்ச்சி விதி அப்படிங்கிற லா ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இப்போ இந்த விதிகளை நினைவு வச்சுக்கிறதுக்கு நீங்க முக்கியமா என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கில டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அதுல இந்த ஒப்புடைமை விதி அப்படிங்கிறத, ஒப்புடைமைன்னு என்ன அப்படின்னு தமிழ்ல நினைக்கிறதுக்கு பதிலாக பக்கத்துல இருக்கிற சிமிலாரிட்டி அப்படின்னு அதை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்போ சிமிலரா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்றதுதான் அது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒப்புடைமை விதி அப்படிங்கிறத லா ஆஃப் சிமிலாரிட்டியோட சேர்ந்து நினைவுல வச்சுக்கிட்டோம், அந்த இங்கிலீஷ் டைமோட சேர்ந்து நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அதே மாதிரி இந்த மூட்டை விதி, அது என்ன மூட்டம் அப்படின்றது மாதிரி நமக்கு ஒரு பனி மூட்டமா இருக்கு, புகை மூட்டமா இருக்கு அப்படி சொல்றாங்களோ அப்படின்றது மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா லா ஆஃப் க்ளோஷர் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எளிமையா இருக்கும். அந்த அப்போ அது க்ளோஸ் பண்ணக்கூடிய, முழுமைப்படுத்தக்கூடிய, அதுதான் மூட்டை விதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த விதிகளினுடைய பெயர்களை ஆங்கில டேர்மோட சேர்ந்து நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, இப்ப நம்ம இது நேற்று சிந்திச்ச அந்த விதிகள் அது முடிச்சுட்டு இப்ப நம்ம இன்றைக்கு எங்க போறோம் அப்படின்னா, புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய பிழைகள் அப்படின்றதுக்குள்ள போறோம். எரர்ஸ் இன் பெர்செப்ஷன், பெர்செப்ஷன்ல ஏற்படக்கூடிய, புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகள் அல்லது பிழைகள், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். புலன்காட்சியில தவறு ஏற்படுமா அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கணும். நமக்கு ஒரு தமிழ் ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவோம், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இப்ப கண் அப்படிங்கிறது ஒரு புலன். அந்த புலன் ஒரு விஷனை, ஒரு பார்வையை, ஒரு காட்சியை நம்முடைய மைண்டுக்கு செலுத்துகிறது. அதுதான் நம்ம கண்ணால கண்டது. அது எப்படி நான் கண்ணால பார்த்தது தப்பா இருக்கும்,
அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். அது எப்படி நான் கரெக்டா தானே பார்த்தேன், நான் கண்ணால பார்த்ததை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சோ அது அது எப்படி அப்படிங்கிறது தான் இதுல வரக்கூடியது. சோ அது மாதிரி காதால கேட்டது, அந்த கேட்டது எப்படி நான் கேட்டேன், நான் கரெக்டா தான் கேட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ புலன்களால் ஏற்படக்கூடிய இந்த அந்த காட்சி, அந்த பெர்செப்ஷன் வந்து சில நேரங்களில் தவறுதலாக போகும். ஏன்னா இந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறதே நம்ம என்னன்னு சொன்னோம்னா, புலன்களால உணரப்படுகின்ற, பார்த்து கேட்டு முகர்ந்து சுவைத்து அல்லது தொட்டு உணரக்கூடிய, அந்த புலன்களால உணரக்கூடிய அந்த விஷயங்களை மூளை, அந்த அதாவது மைண்டுக்கு அந்த புலன் உறுப்புகள் கடத்துகின்றன, அதனுடைய நரம்புகள் மூலம், நரம்பு மண்டலத்தின் மூலமாக கடத்துகின்றன. அப்படி மைண்டுக்கு போனதுக்கு பிறகு மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில் இதை உணர்ந்து கொள்கிறது. அப்போ அதனுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவம் குறைவாக இருந்ததுன்னா, அல்லது அந்த அனுபவத்துக்கும் இதுக்கும் வேறுபாடு இருந்ததுன்னா, அப்ப இந்த புலன் காட்சியில பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, புலன் காட்சியில் ஏற்படும் பிழைகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த 5 புலன்கள் வழியாக பார்த்ததுல குழப்பம் இல்லை. பட் இந்த பார்த்ததை இந்த நரம்பு மண்டலம் மைண்டுக்கு கடத்தும் பொழுது, மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய பிழை, அந்த ப்ராசஸிங் எரர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸிங் எரர் தான் நம்ம புலன் காட்சி பிழைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எரர்ஸ் இன் பெர்செப்ஷனல் அல்லது பெர்செப்ஷனல் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது என்ன மாதிரியான இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிழை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வகையான பிழை இருக்கிறது. 2 வகையான பிழை இருக்கிறது. ஒண்ணு வந்து திரிபு காட்சி அல்லது தோற்ற மயக்கம் அப்படிங்கிற அந்த பிழை, இல்லியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்னுக்கு பேரு மாயக்காட்சி அல்லது இல்பொருள் காட்சி, அதை ஹலுசினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஹலுசினேஷன் என்ன, இல்லூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ அந்த இல்லியூஷன் அப்படின்னா திரிபாக அல்லது தோற்ற மயக்கம், தோற்றத்தை மாற்றி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திரிபு காட்சி அப்படிங்கிற இல்லியூஷன் அப்படிங்கிறது. புலன் காட்சி எல்லா நேரங்கள்லயும் சரியா இல்ல, தவறா ஏற்படும்னா புலன் காட்சியில தவறு இல்லை, அந்த புலன் காட்சியை மூளை ப்ராசஸ் பண்ணதுல தவறுன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி தவறு ஏற்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட தூண்டல் நம்முடைய புலன் உறுப்பினை தூண்டி நம்ம சரியான விளக்கத்தை பெறும்போதுதான் அந்த புலன் காட்சின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த தூண்டலுக்கான புரிதல் தவறுதலா ஏற்பட்டது அப்படின்னா அது திரிபு காட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் திரிபு காட்சி அல்லது தோற்ற மயக்கம் அப்படின்னு சொல்றோம், இல்லியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம இதுக்கும் ஒரு பழமொழி இருக்கு, பாம்புன்னும் தாண்ட முடியாது பழுதுன்னும் மிதிக்க முடியாது அப்படின்னு ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது அந்த கயிறு நீட்டா அப்படி கிடக்கு, ஒரு இரவு மங்கலான வெளிச்சத்துல அதை பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு பாம்பு மாதிரி தோணும். டக்குன்னு நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படும், ஐயோ இது என்ன பாம்பு மாதிரி இருக்கு, எங்க கிட்ட பாம்பு இருக்கு அப்படின்னு. கிட்ட போய் பார்த்தா அது அசையாம கிடக்கும். அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியும் அது ஒரு கயிறு, ஒரு பீஸ் ஆஃப் ரோப் அப்படின்றது அப்பதான் தெரியும். சோ இப்போ அந்த தோற்றம், அந்த காட்சியை கண்ணு அங்க ஏதோ அந்த மாதிரி ஒண்ணு கிடக்கு, அதை வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி கிடக்கு, மடங்கி கிடக்கு, அந்த இடத்துல அந்த கயிறு, ஒரு சின்ன கயிறு துண்டு கிடக்கு. அப்போ அந்த இருட்டுல முழுமையான வெளிச்சம் இல்லாத இடத்துல அந்த காட்சி புலன் அதை என்ன பண்ணுது, இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அந்த நரம்பு மண்டலத்தின் வழியாக மைண்டுக்கு அனுப்புது. மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணும்போது இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு திருவண்டா கிடக்கு அப்படின்னா அது வந்து பாம்பா தான் இருக்கும் அப்படின்னு மூளை ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு எச்சரிக்கை, ஒரு அலர்ட் கொடுத்துருது உடனே. அப்ப நம்ம உடம்புல உள்ள உடனே நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கிறோம், அல்லது அந்த பக்கம் போகாம எட்டி ஒடியாந்துடுறோம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நமக்கு என்ன மாதிரியான நம்முடைய இயல்போ அந்த இயல்பூக்கத்தின் அடிப்படையில பயந்து ஓடி வர்றதோ அல்லது அதை போய் அடிக்க போறதுக்கு, தம்படுறதுக்கு போறோம், ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு போறோம். இப்ப கிட்ட போய் பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியுது அது வந்து பாம்பு இல்ல, அது ஒரு கயிறு அப்படின்றது. இந்த மாதிரி இது மாதிரி நிறைய இருக்கும். நம்ம வந்து அதை நம்ம அப்படி யோசிப்போம். சில நேரங்கள்ல இது மாதிரி நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது எதையாவது மிதிச்சுட்டு ஐயோ அம்மான்னு தூக்கி, அது ஏதோ முள்ளோ அல்லது வேற ஏதோ மிதிக்க கூடாது மிதிச்சிட்டோம், அல்லது ஏதோ ஒரு பாம்பை போனதை மிதிச்சிட்டோம் அப்படிலாம் நம்ம நினைக்கல. இதெல்லாம் வந்து அந்த புலன் உணர்வுகளால தரப்பட்ட காட்சி மூளையில ப்ராசஸ் பண்ணப்படும் பொழுது ஏற்பட்ட தவறினால் விளைவது, அதை நம்ம திரிபு காட்சி அப்படின்னு சொல்றோம். திரிபு காட்சி அல்லது அது வந்து மாய காட்சி, தோற்ற மயக்கம் அப்படின்னு சொல்ல, மயக்க காட்சி அல்லது தோற்ற மயக்கம் அப்படின்னு சொல்ல, அந்த இல்லூஷன் அப்படிங்கிறது. இப்ப இந்த இல்லூஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தவறான புலன் காட்சி. இது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரிஜினலா அங்க கிடந்த அந்த கயிறு அப்படிங்கிற அந்த சின்ன பீஸ் ஆஃப் ரோப்பும் அந்த பொருள் எதோட ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த மாதிரி வடிவத்துல ஏற்கனவே நாம இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு குட்டியா இந்த சைஸுக்கு ஒரு 1 2 முழம் நீளத்துல படுத்திருந்த அந்த இடத்துல கிடந்த ஒரு பாம்பை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அப்ப மூளையில நம்முடைய அனுபவ பதிவாக அது இருக்கிறது.
அதே இடத்துல அதே மாதிரி ஒண்ணு இருக்கு, இல்ல அதை போல வேற ஒரு இடத்துல கூட இருக்கலாம். அந்த இடம் தான் இல்ல, இது மாதிரி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டோம். சோ அப்ப அதே மாதிரி இங்க பார்க்கும் பொழுது நம்முடைய மூளை அந்த புலன் காட்சியின் அடிப்படையில கிடைத்த அந்த விஷனை ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஏற்கனவே உள்ள அனுபவத்தின் அடிப்படையில அந்த தூண்டலை என்னன்னு சொல்லிடுது அப்படின்னா அது பாம்பு அப்படின்னு முடிவு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேரு தான் திரிபு காட்சி அல்லது இல்யூஷன். அது இங்கிலீஷ்ல இல்யூஷன் சொல்லும், திரிபு காட்சி அல்லது தோற்ற மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதனால ஏற்படுதுன்னா அந்த பொருள்களுடைய உருவ அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான காரணமா இருக்கும், அல்லது சூழ்நிலை எப்படி இருக்கலாம், அல்லது நம்முடைய உடல் மற்றும் மனநிலைகள் அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம அரை தூக்கத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த மிட் நைட்ல நம்ம எந்திரிச்சு வெளியில பாக்குறோம். அந்த நேரத்துல இப்ப நம்ம அந்த மிட் நைட்ல பார்க்கும்பொழுதே திடீர்னு ஏதாவது ஒரு எலி சைஸுக்கு ஏதாவது ஒண்ணு அங்க கிடைக்காது, ஒரு டப்பாவா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பொருள் கூட இருந்திருக்கலாம். டக்குன்னு முழிச்சு அந்த மிட் நைட்ல நம்ம ஒரு எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது உடனே அதை நம்ம என்ன நினைச்சுக்கோனா எலி அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த திரிபு காட்சியில வரக்கூடிய விஷயங்கள். இதற்கு காரணம் அதோட அமைப்பும் அந்த திரிபு காட்சியில தோன்றின அந்த உண்மை பொருளும் அது போல நம்ம அனுபவத்துல மூளையில ஏற்கனவே பதிந்திருக்கக்கூடிய பொருளுடைய உருவ அமைப்பு ஒத்து போறது, அல்லது அந்த சூழ்நிலை ஒத்து போறது, அல்லது நம்முடைய உடல் அல்லது மனம் சார்ந்த அந்த நிலை. இதனால இந்த திரிபு காட்சி அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இந்த திரிபு காட்சியில பல வகைகள் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இயக்க திரிபு காட்சி. அந்த இயக்க திரிபு காட்சி, அதாவது மூமெண்ட்ல இருக்கக்கூடிய திரிபு காட்சி. இது என்ன அப்படின்னா நிலையா இருக்கக்கூடிய ஒரு ஒளி தூண்டல் நகர்வது போல தெரிவது, அதுதான் நம்ம ஒளி தூண்டல், அது இயக்க திரிபு காட்சின்னு சொல்றோம். இயக்கமா அது இயங்குறது மாதிரி, அதாவது மூமெண்ட்ல அது இருக்கிறது மாதிரி, நமக்கு அது ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு, பட் அது மூவிங்கா நமக்கு தெரியக்கூடியது. அதை நம்ம திரிபு காட்சியில இயக்க திரிபு காட்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுழலும் வட்டங்கள் போல தோன்றும் நிலையான படங்கள். சில நம்ம அந்த ஆர்ட் எல்லாம் பார்த்திருப்போம், அது நல்லா உத்து பார்த்தோம்னா அந்த வட்டம் ஏதோ சுத்துறது மாதிரி நமக்கு தெரியும், ஆனா அது உண்மையா சுத்தக்கூடியதுல ஒரு சாதாரண டிராயிங் பெயிண்டிங் தான். அதுல நிலையா தான் அது இருக்கு, போய் தொட்டு பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு குறிப்பிட்ட தொலைவில இருந்து அதை பார்க்கும்போது அந்த சக்கரங்கள் சுழந்துகிட்டே இருக்க சுத்திட்டு இருக்கிறது மாதிரி நமக்கு ரொட்டேட்ல இருக்கிறது மாதிரி தெரியும். ஸோ இதனாலதான் அது மூவிங் மாதிரி, நிலையா இருக்கிற பொருள் மூவிங்கா தெரியறது இயக்க தெரிவு காட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். மூவிங் மாதிரி தெரியுற இல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு பார்வை கோண திரிபு காட்சி அப்படின்னு ஒரு திரிபு காட்சி இருக்கு. அந்த பார்வை கோண திரிபு காட்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இணை கோடுகள் மாதிரி தெரியறது கொஞ்சம் தூரத்துல போய் ஒண்ணு சேர்றது மாதிரி தெரியுது இல்லையா, அது. இன்னொன்னு இருக்கு, நமக்கு அந்த தொடுவானம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா வானம் பூமியை தொடர்றது மாதிரி நமக்கு தெரியும், அதுதான் நம்ம தொடுவானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் பார்வை கோண திரிபு காட்சி தான். வானம் எப்பயுமே அது எங்கேயுமே இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கிட்ட கிட்ட போனோம்னா அது என்ன ஆகும், வேற எங்கேயோ இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்வை கோண திரிபு காட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இணை கோடுகள், இப்ப இந்த ரயில் பாதை பாத்தீங்கன்னா நேரா பார்க்கும்போது நேராக ரெண்டு ரயில்ஸ் அப்படின்னால இணை கோடுகள் தான் அர்த்தம். அந்த இணை கோடுகள் நேரா பதிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா ரெண்டு கோடும் ஒன்னா சேர்ந்தது மாதிரி நமக்கு தெரியும் இங்க இருந்து. ஆனா அது ஒன்னா சேரவே சேராது, சேர்ந்ததுன்னா அப்ப எங்க அப்படி அதுல ரயில் போக முடியும், ஆனா நம்முடைய கண்ணுக்கு அப்படி தோன்றும். இதெல்லாம் பார்வை கோண திரிபு காட்சிகள் அப்படிங்கிறது. அடுத்தது மாற்று தோற்றங்கள், ரிவர்சிபிள் பெர்ஸ்பெக்டிவ் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது. இது நமக்கு அந்த மாதிரியான படங்களை நம்ம பார்த்திருப்போம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூழலும் அந்த கோயில்கள் எல்லாம் சில இடங்களை பாத்தீங்கன்னா ஒரு இந்த சிவலிங்கம் மாதிரி வந்திருப்பாங்க, எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அது நம்மள நோக்குறது மாதிரி இருக்கும், சுத்தி சுத்தி வந்தா சுத்தி வர்றது மாதிரி இருக்கும். சார் அடுத்த பக்கத்துல இமேஜ் இருக்கு சார், இமேஜஸ் இருக்கு நான் காட்டுறேன் சார். சோ இப்போ இது சுழலும் அந்த மாதிரி இருக்கு, சாரி மாற்று தோட்டங்களா இருக்கக்கூடியது. வாத்து முயல் படம் ரெண்டும் ஒரே படத்துல இருக்கிறது மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி பார்த்தா வாத்து மாதிரி தெரியும், இந்த பக்கமா பார்த்தா முயல் மாதிரி தெரியும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நீங்க அந்த கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான உருவங்களை செதுக்கியிருப்பாங்க. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு உருவமா இருக்கும், இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு உருவமா தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த ரிவர்சிபிள் பெர்ஸ்பெக்டிவ் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற மாற்று தோற்றங்களாக தோன்றக்கூடிய அந்த திரிபு காட்சியில வரக்கூடியது. இன்னொன்னு முல்லர், லைர், ஜோல்னர் இவங்களுடைய பெயர்ல சில திரிபு காட்சிகள் இருக்கு. ஏன்னா இது இவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்றதுனால அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது மாதிரி நம்ம அதுக்கு பேரை அவங்க பேரை வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா முல்லர் லைன் அவரோட திரிபு காட்சி பாத்தீங்கன்னா சம நீளமான கோடுகள் தான், ஆனா அதை அளவை லைட்டா மாற்றி போட்டுக்கிறதுனால அது எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது மாதிரி தெரியும். அது முல்லர் லைனர் போட்டது. அடுத்தது ஜோல்னர் அப்படிங்கிறவரோட திரிபு காட்சி எப்படின்னா இணை கோடுகள் சாய்வா இருக்கிறது மாதிரி நமக்கு தோற்றத்தை தரும். இந்த ரெண்டு வகையான இணைவு காட்சி அவருடைய பெயரால இருக்கு. முல்லர் லைர் திரிபு காட்சின்னு ஒண்ணு, ஜோல்னர் திரிபு காட்சி அப்படின்னு ஒண்ணு. ஸோ இப்போ அதை ஒரு படமா நம்ம விளக்கியிருக்கோம். அந்த படம் இந்த தேங்க்ஸ் டு அன்சில்வன் சார் அவர் தான் அந்த படம்லாம் அதுக்கு ஆட் பண்ணி கொடுத்தாரு.
கான்டென்ட் நான் ஓகே. கொடுத்துட்டேன். அதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் கொடுத்தாரு. இயக்க திரிபு காட்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப நிலைத்திருக்கிறது அந்த வட்டமா இருக்கிறது சொன்னோம். இப்ப அதை நீங்க நல்லா வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது சுத்துறது மாதிரி நமக்கு தெரியும். அதுதான் நம்ம இயக்க திரிபு காட்சி அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு பார்வை கோண திரிபு காட்சி சொன்னோம் இல்லையா? அந்த ரயில் பாதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொலை போனதுக்கு பிறகு 2 கோடு ஒன்னா சேர்ந்தது மாதிரி தெரியக்கூடியது பார்வை திரிபு காட்சி அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்தது மாற்று தோற்றங்கள் அப்படிங்கிறது முயல் மாதிரியும் தெரியும், மாத்து மாதிரியும் தெரியும். அதாவது 2 உருவங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கிறது. இன்னொன்னு பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம், உள்ளே வெளியே திரும்புறது மாதிரியான அந்த படம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அப்புறம் முல்லர் லேயரோட அந்த சமமான நீளமான சமநீளம் உள்ள கோடுகள், ஈக்குவல் லெங்த் இருக்கக்கூடிய கோடுகள் வேறுபட்டது மாதிரி நம்ம மனசுக்கு தோன்றக்கூடியது அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் மாத்தி போட்டோம்னா அது வந்து நமக்கு அளவு சின்னது பெருசு மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அது வந்து முல்லர் லேயரோட அந்த திரிபு காட்சி. இன்னொன்னு ஜோலரோட திரிபு காட்சி வந்து இணை கோடுகள் சாய்ந்திருக்கிறது மாதிரி தோன்றும். இப்ப நம்ம வந்து அந்த குறுக்கை இப்படி கோடை போட்டோம்னா அது நேர்கோடா தெரியாம வளைந்த கோடுகளாக சாய்ந்திருக்கக்கூடிய கோடுகளாக தெரியப்படும். ஸோ இதெல்லாம் வந்து திரிபு காட்சிகளுடைய வகைகள். பார்வை திரிபு காட்சி அப்படிங்கிற நம்ம சொன்ன திரிபு காட்சியினுடைய வகைகள், இல்லூஷனுடைய 4 வகைகள் அதுக்குள்ளார இருக்கு. அடுத்த இல்பொருள் காட்சி அப்படிங்கிற ஹலூசினேஷன். இந்த ஹாலூசினேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஷேக்ஸ்பியரனுடைய ஹேம்லெட் நாடகத்துல இது முக்கியமான ஒரு கருத்தை வச்சிருப்பாரு, இந்த ஹாலூசினேஷனை. ஸோ இப்ப இது வந்து திரிபு காட்சிக்கு இதுக்கு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, திரிபு காட்சியில ஒரு தூண்டல் இருக்கு, அந்த தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுனால ஏற்பட்டது திரிபு காட்சி. அப்ப அங்க வந்து அந்த நம்ம பார்த்த பொருளும் அங்க இருக்கு, பட் அந்த பொருளை நம்ம தவறான பொருளாக கற்பனை பண்ணிக்கிட்டோம். அதாவது மூளை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது தவறு செய்யறதுனால அது தவறான புலன் காட்சியாக நம்மளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அது வந்து மூளையினுடைய ப்ராசஸிங் எரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற இல்பொருள் காட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது முழுமையாக ஒரு தூண்டலை எந்த தூண்டலுமே இல்லாத பொழுது தூண்டல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கக்கூடிய ஒரு உணர்வுக்கு பேரு ஹாலுசினேஷன். அதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இல்பொருள் காட்சி. இல்பொருள் காட்சி அப்படின்னா ஹாலுசினேஷன். இல்பொருள்ன்றதுலயே நமக்கு அந்த தமிழ் அழகா அதுக்கான விளக்கம் இருக்கு. இல்பொருள் இல்லாத பொருள். அப்ப இல்லாத பொருளை இருப்பதாக காட்சியில படுவதாக நாம நினைத்துக் கொள்வது, அந்த பர்செப்ஷனுக்கு பேர் தான் இல்பொருள் காட்சி அப்படிங்கிற பர்செப்ஷன். அதான் ஹாலுசினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இல்பொருள் காட்சியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காணல் நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வெயில் காலத்துல நம்ம வந்து ரோட்ல போகும்போது கூட அதை நம்ம உணர்வாங்க, ஏதோ ஒரு பள்ளமா தண்ணி தேங்கி இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியும். அந்த வெயில்னால ஏற்படக்கூடியது காணல் நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அரை கதவை யாருமே தட்டாத நேரத்துல ஏதோ தட்டினது மாதிரியான உணர்வு இருக்கு. இந்த காத்துல அந்த மரம், புளிய மரம், வேப்ப மரம் எல்லாம் வேகமா ஜூன்னு ஆடும் பொழுது அந்த ராத்திரி நேரத்துல அதை திடீர்னு பார்த்தோம்னா அதுல ஏதோ ஒண்ணு இருந்து ஆட்டுது, அது பேயோ நம்ம இருந்து ஆட்டுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு தோன்றுவதற்கு காரணம் ஏன் இதை நம்ம வந்து ஹாலுசினேஷன் சொல்றோம் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு தூண்டல் அங்க இல்லை. ஆனா அந்த தூண்டல் இல்லாத பொழுது நாம அதை என்னவா நினைக்கிறோம் அப்படின்னா, அது மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால அது இல்பொருள் காட்சி, ஹாலுசினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த மிட் நைட்ல நமக்கு திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்கறது மாதிரி இருக்கு, அந்த சவுண்டு வந்து ஜல் ஜல்னு கேட்குது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து இல்பொருள் காட்சியில வரக்கூடியதுதான். அது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான விஷயங்களோட நாம் வந்து கற்பனை பண்ணிக்க கூடியது, அதான் நம்ம இல்பொருள் காட்சி ஹாலுசினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கான விஷுவல் இந்த அடுத்த பக்கத்துல நம்ம கொடுத்துருக்க பாருங்க. ஒன்னொன்னுக்கும் பாலைவனத்து காணல் நீர் எப்படி தெரியுது அப்படிங்கிறது, யாரும் அரை கதை தட்டாத போது யாரோ தட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு போய் திறந்து பாக்குறது. அதே மாதிரி இந்த புளிய மரத்துல பேய்கள் நடமாடுது அப்படின்னு அந்த டான்ஸ் அப்படின்னு நினைக்கிறது. நடுநிசையில சலங்கை ஒலி கேட்டுச்சு பேய் இருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இல்லாத பொருள்கள், காட்சிகள், ஒரு ஸ்மெல் வருது, யாருமே இல்லை. நம்ம அந்த ஒரு பணத்துல கூட அந்த ஒரு சீனை பார்ப்போம்ல, கதவை யாரோ தட்டுறாங்க மாதிரி இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே தட்டுறாங்க, ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும் அப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அது வந்து இந்த ஹாலுசினேஷன்ல ஒரு உண்மையிலே இல்லாதது அந்த மாதிரி நம்ம உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நம்ம மனதில் எழக்கூடிய அச்சங்கள், அந்த பயம், அந்த பயம் ஒரு காரணமா இருக்கும். அல்லது மன போராட்டங்கள் அது ஒரு காரணமா இருக்கும். அல்லது இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்,
அப்படின்ற நம்மளுடைய பேர் ஆர்வம், அந்த ஆர்வம் இருந்ததுனால இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்னன்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி இந்த ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்க்கணும், அந்த மாதிரியான கதைகளை படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினைச்சு அதை திரும்ப திரும்ப படிக்கக்கூடியவங்களுக்கு அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும். அப்ப அந்த அந்த உறக்கத்திலேயோ அல்லது அந்த நேரங்கள்ல இது மாதிரியான சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது மெயினான விஷயம், எந்த தூண்டலும் இல்லாம தூண்டல் இருக்கிறது மாதிரி நம்ம உணர்றோம். அப்ப இல்லாத ஒண்ண இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறோம். அப்போ அந்த கற்பனை பண்ணிக்கிட்ட உணர்வுகள் ஒரு மாய தோற்றமாக நமக்கு புலப்படுறதுனால அதை வந்து ஹாலுசினேஷன் அல்லது இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்றோம். பொதுவாக இந்த இல்பொருள் காட்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இயல்பா ஏற்படும். ஆனா அடிக்கடி ஒருத்தருக்கு இந்த இல்பொருள் காட்சி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம இந்த மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்து மாத்திரைகள் அந்த என்ன சொல்றது, ரொம்ப நேரம் அந்த சரியா தூங்காதவங்களுக்கு தூங்க வைக்கக்கூடிய அல்லது மனத்து போக வைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆஹ், நிலையை தரக்கூடிய மருந்து மாத்திரைகள் மருத்துவர்களால் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, மருத்துவ பரிந்துரையின்படி சாப்பிடும்போது சொல்றேன், அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த நம்ம ஒரு இந்த மாதிரியான ஒரு மயக்க நிலையிலேயே நம்ம என்ன போதை மருந்து சாப்பிட்டது மாதிரியான நிலையிலே இருக்கும். அந்த மாதிரியான நேரங்கள்ல ஏற்படக்கூடியது இந்த ஹாலுசினேஷன் ஏற்படும். இன்னொன்னு, தீவிர மனக்கோளாறுகள் ஏற்பட்டது அப்படின்னா அப்பையும் கூட இந்த மாதிரி ஹாலுசினேஷன் அப்படிங்கிற இல்பொருள் காட்சி நமக்கு தோன்றும். இது கனவுகளா வெளிப்படும் அல்லது நம்மளுடைய நடத்தைகள்ல வெளிப்படும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ இப்போ இதுதான் நம்ம முக்கியமா குறிப்பிட வேண்டியது. நம்முடைய உள்ளத்தில் காணப்படும் அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் போன்றவை இல்பொருள் காட்சிக்கு அடிப்படையாக அமைகின்றன. திரிபு காட்சிக்கு அடிப்படையாக அமைவது புலன் அந்த தூண்டலுக்கான புலனை ப்ராசஸ் பண்ணும் பொழுது மூளை தவறாக ப்ராசஸ் பண்ணதுதான் திரிபு காட்சிக்கு அடிப்படை. நம்முடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த பயம், போராட்டம், மனப்போராட்டம் அல்லது ஆர்வங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இல்பொருள் காட்சிக்கு அடிப்படையாக இருக்கு. சோ புலன் உணர்ச்சி இல்லாம புலன் காட்சியை அனுபவித்தல், புலன் உணர்ச்சி அப்படின்னா நம்ம சொல்ற அந்த தூண்டல், அந்த தூண்டல் இல்லாமலே புலன் காட்சி வர்றது மாதிரி நமக்கு அடிக்கடி தோன்றுறது, அதுவும் இல்பொருள் காட்சி தோன்றுகிறது அப்படின்னா அது இந்த மாதிரியான ஒரு மயக்க நிலையில அல்லது தீவிர மனக்கோளாறுல இருக்கக்கூடிய நிலையில தான் இது ஏற்படும். அதனால அதுல நாம கவனமாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் புலன் காட்சியினுடைய பிழைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம இந்த புலன் காட்சியை பொறுத்தவரைக்கும் புலன் காட்சின்னு என்ன, புலன் உணர்வு சென்சேஷனுக்கும் புலன் காட்சி பர்செப்ஷனுக்கும் என்ன வேறுபாடு, புலன் உணர்வு எப்படி புலன் காட்சியாக மாறுகிறது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சோம். சோ இப்போ புலன் காட்சியினுடைய 4 அடிப்படை கூறுகள் என்னென்னு பார்த்தோம். புலன் காட்சியை வரையறுக்கக்கூடிய 5 விதிகளை பார்த்தோம். அதற்கப்புறம் புலன் காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகள் அப்படிங்கிற 2 தவறுகளை பார்த்தோம். ஒன்னு எல்யூஷன், இன்னொன்னு ஹாலுசினேஷன் அப்படிங்கிற திரிபு காட்சியும் இல்பொருள் காட்சியுமான 2 விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதுவரையில இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து புலன் காட்சி அப்படிங்கிற 2வது பார்ட். நம்ம அடுத்தது போக போறது 3வது பகுதியாக இருக்கக்கூடிய நினைவு அப்படிங்கிற மெமரி. இங்கதான் பிரச்சனை, இது நமக்கே இருக்கிற பிரச்சனையா இருக்கு. நினைவு அப்படிங்கிறதுக்கு என்ன டெபினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கற்றவற்றை அல்லது தெரிஞ்சுக்கிட்டதை மனதுல இருத்தி திரும்பவும் தேவைப்படும் போது அதை வெளிப்படுத்தும் அந்த ஆற்றலுக்கு பேர் தான் மெமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். நினைவில் இருத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம படிக்கிறோம் அல்லது பழகிறோம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சிருந்துட்டு எப்ப தேவைப்படுகிறதோ அப்பொழுது அதை நாம் வெளிப்படுத்துறத நினைத்தல் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபரை சந்திச்சிருக்கோம். அவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரெல்லாம் இல்லை, எப்பயோ சந்திச்சதான் 2 வருஷமோ 4 வருஷமோ இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த நபரை சந்திச்சதுக்கு பிறகு அவங்களை நம்ம மீண்டும் சந்திக்கல, இப்ப 4 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு திரும்ப அவங்களை சந்திக்கிறோம்னா அப்படி சந்திக்கும் பொழுது அவர்களை நம்மளால அடையாளம் காண முடிகிறது. அவரோட பேர் என்ன, அவர் யாரு அப்படிங்கறத நம்மளால அடையாளம் காண முடியுதுன்னா என்னன்னா, அவரை பற்றின அந்த சந்திப்பு சார்ந்த அந்த விஷயம் நம்முடைய மனதுல இருந்துட்டு இப்ப மீண்டும் அவரை சந்திக்கும் பொழுது வெளியில வருது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நினைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சில நேரங்கள்ல அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம இவரை எங்கேயும் பார்த்திருக்கேன், யாருன்னு தெரியல, எங்க பார்த்தேன்னு தெரியல, ஆனா நல்லா பார்த்திருக்கேன், ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நினைவுல அது இல்ல, அவரை சந்தித்ததோ அல்லது அவர் யாருன்ற விவரம் நம்ம தெரிஞ்ச அந்த விவரம் நம்முடைய நினைவுல மங்க தொடங்கி இருக்கிறது. அப்புறம் யாராவது சொல்லுவாங்க, இவர் தானே அவரு, நம்ம அங்க பார்த்தோம், ஓ அவரா, நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம யோசிப்போம். இது வந்து நினைவினுடைய முக்கியமான ஒரு ஆற்றல். அதாவது மனசுல வச்சிருந்துட்டு தேவைப்படும் பொழுது அதை வெளிப்படுத்தி பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலுக்கு பேர் தான்
நினைவில் இருத்தல் அப்படின்ற அந்த மெமரி அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பள்ளி அளவுலன்னு பாத்தீங்கன்னா பாடங்களின் பெயரை மனப்பாடம் செய்து நினைவில் வைத்திருக்கிறது. பாடத்தை படிச்சு மனசுக்குள்ளார நினைத்து வச்சிருந்துட்டு தேவைப்படும் போது, தட் மீன்ஸ் ஆசிரியர் கேட்கும் பொழுதோ எக்ஸாம்ல கேட்கும் பொழுதோ அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பகுதி. இப்ப நான் சொன்னது மாதிரி நண்பரின் பெயரை நினைவில் வைத்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு பகுதி. எப்பவோ நடந்த ஒரு நிகழ்வை திரும்பவும் நம்ம கரெக்டா உள்ளது உள்ளபடி சொல்றது, அதுல கற்பனை கலந்து சொல்றது வந்து ஒவ்வொன்றையும் மாறும். அப்படியே சொல்றது அப்படிங்கிறது நினைவு கூறுதலுடைய இன்னொரு பகுதி. இப்போ உளவியல் அறிஞர்களுடைய கருத்துப்படி இந்த நினைவில் இருத்தல் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இந்த மெமரி, அந்த மெமரி அப்படிங்கிறத விட நினைவு கூறுதல் அப்படிங்கிற ரிமெம்பரிங், மெமரிக்கும் ரிமெம்பரிங்க்கும் வித்தியாசம் அதுதான். உள்ள வித்தியாசம் அதுதான். நினைவில் இருத்தல் அப்படிங்கிற சொல்லை விட நினைவு கூறுதல், ரிமெம்பரிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் அவங்க அதிகமா பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா நினைவில் இருத்தல் அப்படிங்கிறது வெறும் ரிட்டென்ஷன், அதாவது கற்றதை மனசுல தேக்கி வச்சிருந்துட்டு அப்புறமா தேவைப்படும் போது வெளியில விடுறதுதான் நம்ம அந்த மெமரி அப்படின்னு நம்ம சொன்னோம். அது வெறும் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடை மட்டும், ரிட்டென்ஷன்ற ஒரு செயல்பாடை மட்டும் குறிப்பிடுவதாக இருப்பது அந்த மெமரி அப்படிங்கிற நினைவில் இருத்தல் அப்படிங்கிற அந்த பதம் அப்படிங்கிறது உளவியல்களுடைய கருத்து. ஆனா நினைவு அப்படிங்கிற இந்த நினைவு மெமரி அப்படிங்கிற அந்த கருத்து வெறும் அந்த நினைவு கூறுத அந்த ரிட்டென்ஷனா மனசுல தேக்கி வச்சுட்டு வெளிப்படுத்துற அந்த ஆற்றலை மட்டும் குறிப்பதில்லை. அது ஒரு மிகவும் வைப்ரண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. துடிப்பான மன செயல்பாடு அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு வைப்ரண்ட் வைப்ரண்ட் மென்டல் எபிலிட்டி, அதுக்கு பேரு தான் நினைவு கூறுதல் அப்படின்றதுனால இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெறும் மெமரியா இல்லாம ரிமெம்பரிங்கா அதை சொல்லணும் அப்படின்றத எங்களுடைய கருத்து. ரிட்டென்ஷன் பார்ட் இல்ல, இது வைப்ரண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறதுனால அதை வந்து நினைவு கூறுதல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்றத உளவியல் கருத்து. அதாவது கற்றதை மனதில் இருத்தி பின்பு தேவைப்படும் பொழுது தேவைப்படும் விதத்துல வெளிக்கொணர்தல். இதான் அந்த ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் பொழுது தேவைப்படும் விதத்தில் அதை மீண்டும் வெளிக்கொணர்தல், அதான் ரிட்ரீவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்ப தேவைப்படுதோ எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதை வெளிக்கொண்டு வருவதனாலதான் அதை வந்து நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டென்ஷன் ரிமெம்பரிங் அப்படிங்கிறது வெறும் ரிட்டென்ஷன் இல்ல, அந்த ரிட்டென்ஷன் மட்டும் இல்லாம அதை ரிட்ரீவல் பண்ணக்கூடிய அந்த செயல்பாட்டையும் சேர்த்து குறிப்பிடுவதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிறது 3 படிநிலைகள்ல செயல்படுகிறது. நினைவு கூறுதல்ல 3 படிநிலைகள் இருக்கு. அந்த 3 படிநிலைகளை பற்றி எப்படி குறிப்பிட்டிருக்காங்க உளவியல் வல்லுநர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு என்கோடிங், பதிவு செய்தல் அல்லது பதிதல். என்கோட் பண்றது என்னன்னா பெறக்கூடிய தகவல்களை, ஆசிரியர் பாடம் நடத்துறதா இருக்கலாம், இல்ல நம்ம புத்தகத்தை படிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு விஷுவலா பார்த்ததா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, அந்த தகவல்களை உணர்ந்து மனதுக்குள்ளார அதை என்கோட் பண்றது, பதிவு பண்ணி வைக்கிறது. இப்ப நம்முடைய மனதிற்குள்ள எவ்வளவோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தகவல்கள் பதிவுல இருக்கு. அது தேவைப்படும் பொழுது அந்த தகவல்கள் வருகிறது. இப்ப நம்ம ஆசிரியர்களா இருக்கிற நம்ம அலுவலர்கள் சார்ந்து, அலுவலக பணிகள் சார்ந்து, நம்முடைய ஆசிரியர் பணி சார்ந்து எவ்வளவு தகவல், நம்மளோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், பேசிக் இப்பெல்லாம் எது கேட்டாலும் சொல்றோம்ல. இப்ப நம்முடைய அலுவல் பணி சார்ந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தகவல்கள் நம்முடைய மனதுல இருக்கும். இது மாதிரி வேற வேற விஷயங்கள், குடும்ப தகவல்கள் சார்ந்து, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து, இப்படி எல்லாம் ஒண்ணுன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டே போனோம்னா அததான் சொல்றேன், ஆயிரக்கணக்கான தகவல்கள் நம்முடைய மனதிலே பதிந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா என்கோடாய் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வேலை, நினைவு கூறுதலோட ஃபர்ஸ்ட் வேலை அந்த என்கோடிங், பதிவு செய்தல். ரெண்டாவது அதை பத்திரமா ஸ்டாக்ல வச்சிருக்கிறது, ஸ்டோரேஜ். அதுக்கு பேர் தான் ரிட்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தக்க வைத்தல், தேக்கி வைத்தல், நிறுத்தி வைத்தல், நினைவுல வைத்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடு. சோ இது அந்த பதிவு செய்யப்பட்ட நம்ம என்கோட் பண்ண அந்த விவரங்களை எல்லாம் நம்முடைய மைண்ட்ல சேமிச்சு வச்சிருக்கிற அந்த ப்ராசஸ் தான் ரெண்டாவது ப்ராசஸ். அதுக்கு பேரு ஸ்டோரேஜ் அல்லது ரிட்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்கோடிங் ஃபர்ஸ்ட், என்கோட் பண்ணதை ஸ்டோரேஜ் பண்றது ரெண்டாவது. மூணாவது இந்த ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கிற, ரிட்டென்ஷன்ல வச்சிருக்கிற அந்த என்கோட் பண்ணப்பட்ட தகவல்களை எப்ப தேவையோ அப்போ
ரீகால் பண்ணி அல்லது ரிட்ரைவ் பண்ணி வெளியில எடுத்து தருவது. இப்போ இந்த ப்ராசஸை தான் கணினியும் செய்கிறது. அதனாலதான் மனித மூளைக்கு ஒப்பானது அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் சொல்றோம். ஆனா இது வந்து தானா செய்யாது, நாம அதை வந்து இயக்குறோம் கணினியை. மூளை வந்து தானா செயல்படுகிறது. இதுதான் இந்த இந்த விஷயம் தான். என்கோட் பண்றது, அந்த டேட்டாவை நாம அந்த சிஸ்டத்துல பதிவு பண்றோம். அது ஃபீடிங், அது என்கோடு ஃபர்ஸ்ட். அது ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கு. அதனால நம்ம இப்ப இந்த கம்ப்யூட்டரை பத்தி பேசும்போது ஏன் ஈவன் நம்மளுடைய மொபைல் போன் கூட தான் அதனுடைய ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு கேட்கிறோம். எத்தனை ஜிபி ரேம், அதனுடைய ப்ராசஸிங் ஸ்பீடு என்ன, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரிட்டன்ஷன் அதுவும் தேக்கி வைத்திருக்கிறது. அப்புறமா நம்ம கேட்கும் பொழுது ரீகால் பண்ணி ரிட்ரைவ் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்குது. இப்ப நம்ம வந்து இந்த ஃபைல இந்த போல்டர்ல சேமிச்சு வச்சிருக்கோம்னா நம்மளே கரெக்டா போய் எடுக்கிறோம். நமக்கு தெரியலன்னும் பொழுது சர்ச் பண்ணி இந்த போல்டர் அப்படிங்கும் போது அது அந்த அந்த கோலன்ல இருக்கு அப்படின்னு அதை எடுத்து கொடுக்குது. இதைத்தான் மூளை செய்யுது. மூளை தானாக செய்கிறது. இந்த கம்ப்யூட்டர் மாதிரியான சாதனங்கள் அதை நம்முடைய வழிகாட்டுதலோடு செய்கிறது. அதுதான். ஸோ அப்போ என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல் அப்படிங்கிற 3 நிலைகள் தான் நினைவு கூறுதலுடைய நிலைகள். இப்ப அந்த நினைவு கூறுதலோட ஃபர்ஸ்ட் பகுதியா இருக்கக்கூடிய என்கோடிங்ல இங்கதான் நமக்கு முக்கியமான சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. என்ன அப்படின்னா, நாம எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப மூளையில நான் சொன்ன முன்னாடியே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தகவல்களை நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப இந்த என்கோடு பண்ணும்பொழுது, பதிவு பண்ணும் பொழுது நாம எடுக்கிறதுக்கு ஈஸியா அதை பதிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப அது எளிதா இருக்கும். இல்லைன்னா திரும்ப நம்ம அதை ரீட்ரை பண்ணும் பொழுது, அதாவது நினைவு கூர்ந்து தேடி எடுக்கும் பொழுது அது கடினமா இருக்கும் இல்லையா. இப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். அதையே நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கோம். இப்ப நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கணினியில நான் என்னுடைய பர்சனல் டேட்டாவை ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். ஆபீஸ் சம்பந்தப்பட்ட டேட்டாவை ஃபீட் பண்றேன். வீட்டு சம்பந்தப்பட்ட தகவல்களை ஃபீட் பண்றேன். ஜென்ரலா சில விஷயங்களை வச்சிருக்கேன். இப்படி 4 விதமான தகவல்களை நான் பதிவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த தகவல்களை அதுல இந்த கோலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சி கோலன், டி கோலன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இப்ப அதுல பகுக்கப்பட்டிருக்கிற இடங்கள்ல எங்க தோணுதோ அங்க எங்கேயாவது ஒரு இடத்த ஓபன் பண்ணி இன்னைக்கு நான் வந்து என்னுடைய பர்சனல் டேட்டாவை ஒரு இடத்துல என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு நாள் நான் அலுவலக சம்பந்தப்பட்ட பணிகளை வேற இடத்துல எங்கேயும் என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன். எதை எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அப்ப நான் அதை ரீட்ரைவ் பண்ணும்போது இப்ப நான் அந்த பர்சனல் டேட்டா சேவ் பண்ணதுல இருந்து என்னுடைய ஒரு டேட்டாவை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேன் நம்பர் வேணும், அதை நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நான் போய் சிஸ்டத்துல தேடுறேன். ஏதோ தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா காரணம் என்னன்னா ஒழுங்குமுறை இல்லாம எங்கேயோ நான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா அது அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது எனக்கு தேவைப்படும் பொழுது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. இப்ப இதையே நான் ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட விதத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பர்சனல் டேட்டாவெல்லாம் ஒரு ஃபோல்டர், இது இந்த கோலன்ல இந்த ஃபோல்டர், இதுக்குள்ள என்னுடைய பர்சனல் டேட்டா, ஃபேமிலி டேட்டா அப்படின்னு தனித்தனியா ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ள இந்த விஷயங்களை எல்லாம் இப்ப என்னுடைய விவரங்களை எல்லாம் தனியா, அந்த விவரங்கள் சார்ந்த வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனியா இப்படி எல்லாம் நான் சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்ப நான் ரீட்ரைவ் பண்றது ஈஸியா இருக்குமா இல்லையா. இப்போ அதே மாதிரி அலுவலக சார்ந்த பணியை நான் அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எடுக்க போறேன் அப்படின்னா அப்ப அந்த டேட்டாவை அந்த போல்டரை போய் ஓபன் பண்ணி எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இதைத்தான் மூளையிலையும் நாம் செய்யணும். பதிவு செய்யும் பொழுது திரும்ப ரீட்ரைவ் பண்றதற்கு உதவக்கூடிய விதத்துல நாம மனசுல பதிவு பண்ணி வச்சோம்னா ரீட்ரைவ் பண்றது ஈஸியா இருக்கும். மனசுல பதிவு பண்ணும் பொழுது கண்ணா பின்னான்னு தூக்கி போட்டது மாதிரி பதிவு பண்ணோம்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப நம்மளுடைய ஆல்மிரா இருக்கு, அந்த ஆல்மிரால அல்லது பீரோ இருக்கு, இல்ல கப்போர்டு இருக்கு, அதுல நம்முடைய உடைகளை எல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி அடுக்கி வச்சிருந்தோம்னா அப்ப தேவைப்படும் பொழுது அதை கரெக்டா அதுல இருந்து நம்ம எடுக்க முடியும். எல்லாத்தையும் கண்ணாமண்ணா அதுக்குள்ள குப்பை மாதிரி திணிச்சு வச்சிருந்தோம்னா கப்போர்டுக்குள்ளதான் இருக்கு, நம்ம தேடக்கூடிய அந்த குறிப்பிட்ட உடையானது கப்போர்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா எடுப்பதற்கு அது எளிமையானதாக இல்லை. அது காரணம் அது ஆர்கனைஸ்டா உள்ள பதிவு செய்யப்படவில்லை, வைக்கப்படவில்லை. என்கோடிங். ஸோ இப்ப நினைவு நமக்கு மறந்து போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நாம என்கோடு பண்றதுல தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஸோ இப்ப என்கோடு பண்ணும் பொழுது ஆர்கனைஸ்டா முறையாக என்கோடு பண்ணிட்டோம்னா அது ரிட்டென்ஷன்ல கரெக்டா இருக்கும். அந்த ரிட்டென்ஷன்ல இருந்து திரும்ப ரீட்ரைவ் பண்றதும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டத்தினுடைய அதே எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்முடைய மூளையினுடைய செயல்பாடையும் நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த 3ம் சேர்ந்ததுதான் நினைவாற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டோரேஜ், ரீட்ரைவ் அப்படிங்கிற 3 விஷயங்கள். அப்ப என்கோடு ப்ராப்பரா முறையா ஒழுங்கா செஞ்சோம்னா ப்ராப்பரா ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஸ்டோரேஜ்ல இருக்கிறது தேவைப்படும் பொழுது எளிமையா ரீட்ரைவ் பண்ணி வெளியில வரும். ஸோ இந்த விஷயத்த நம்ம
நம்முடைய லைஃப் எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம மூளைக்கு பழக்கப்படுத்தணும்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு கீப் இட் இன் மெமரி அண்ட் ரீகால் இட் வென் எவர் நெசசரி. அடுத்தது இந்த நினைவு மெமரி அப்படிங்கிறதுனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான நினைவு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் மெமரி. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஒன்னு சென்சரி மெமரி அப்படிங்கிற புலனறிவு நினைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவதுக்கு பேரு குறுகிய கால நினைவு அல்லது ஷார்ட் டேர்ம் மெமரி. மூணாவதுக்கு பேரு லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிற நீண்ட கால நினைவு. இப்போ இந்த உளவியல் அறிஞர்கள்ட்ட நினைவு எப்படி ஏற்படுகிறது, மனிதனுடைய மனதுல நினைவு, நினைத்தல், மெமரி அப்படிங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா எல்லா உளவியல் அறிஞர்களும் ஏத்துக்கக்கூடிய பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா 3 வகையான மெமரி இருக்கு அப்படிங்கறத எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அந்த 3 வகையான மெமரி தான் நம்ம பார்த்தா சென்சரி, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் மெமரி. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்சரி மெமரி அப்படிங்கிற புலன் அறிவு நினைவு. அது என்ன புலன் அறிவு நினைவு அப்படின்னா அந்த நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த 5 புலன்கள். சோ அந்த புலன்களால உணர்ந்து அதனால ஏற்பட்ட தாக்கத்தினால மனதுல பதிந்த விஷயங்களை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்சரி மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஓரிரு நொடிகள் மட்டுமே அது நீடிக்கும். அது இந்த புலன்களால உணரக்கூடிய தூண்டல்களோட தாக்கமா இருக்கும். அது கண்ணால கண்டதா இருக்கலாம், அல்லது காதால கேட்ட ஒலிகளா இருக்கலாம், அல்லது நுகரப்பட்ட மனமா இருக்கலாம், அல்லது நம்ம அந்த டச் ஃபீல் இருக்கு இல்லையா அதுல ஏற்பட்ட சொரசொரப்பு, மிருதுத்தன்மை போன்ற அந்த தன்மையா இருக்கலாம், அல்லது உணர்ந்து சுவைத்து பார்த்ததுனால வந்ததா இருக்கலாம். வாட் எவர். அத புலன்களால ஏற்பட்ட அந்த மெமரி அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நினைவுல இருக்கும். குறிப்பிட்ட சில நொடிகள் அல்லது நிமிடங்கள் மட்டும்தான் அது நினைவுல இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், விபத்துல நம்ம பார்த்த ஒரு காட்சி அல்லது கேட்ட பெரும் சத்தம் அல்லது உணர்ந்த மனம், இதெல்லாம் அப்ப அந்த மனம் வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் இப்படி இருந்ததுன்னு. அது இப்ப மறந்துருக்கும் நம்ம. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது சென்சரி மெமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்முடைய மனதுல புலன்களால நினைவு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த நினைவை நம்ம சென்சரி மெமரி அப்படிங்கிற புலன் மெமரி அல்லது புலன் அறிவு நினைவு அப்படின்னு சொல்றோம். சென்சரி மெமரி இது. ரெண்டாவது குறுகிய காலத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் மெமரி. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவாக உளவியல் அறிஞர்களுடைய கருத்துப்படி 20 நொடிகள் வரைக்கும் நினைவுல இருக்கிற எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் ஒரு 20 நொடிகள் வரை தொடர்ந்து நினைவுல இருக்கும். இப்ப நம்ம அந்த அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி காலத்துல தொலைபேசியில் அழைப்பதற்காக அந்த டைரக்டரி பார்த்து நம்பரை எடுத்து அந்த நம்பரை டயல் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டதுக்கு பிறகு பேசினதுக்கு பிறகு அந்த நம்பரை பார்க்கணும்னா திரும்பவும் டைரக்ட்ல போய் தேடினாதான் அவரோட நம்பரை கிடைக்கும். இப்போ அதுக்கும் வேலை இல்லாம போச்சு. ஏன்னா நம்ம மொபைல் போன்ல நம்பரை டயல் பண்ணி போடுறதுங்கிற வேலை கிடையாது. நம்பர் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேரடியா அந்த நம்பர்ல இருந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ அப்ப அந்த குறுகிய கால நினைவா இருக்கக்கூடிய எண்கள் சார்ந்த மெமரி இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. ஸோ அப்ப அந்த பொதுவா இந்த குறுகிய கால நினைவு அப்படிங்கிற ஷார்ட் டேர்ம் மெமரி 20 நொடிகள் வரையிலும் நினைவுல வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுது. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நீண்ட கால நினைவு அப்படின்னு சொல்றோம். இந்த நீண்ட கால நினைவு போறதுக்கு முன்னாடி குறுகிய கால நினைவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தற்கால நினைவு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் டைம் மெமரி. அது ஏன்னா இந்த இப்ப ப்ரெசன்ட் டைம்ல மட்டும்தான் அது ஞாபகத்துல இருக்கும். அதுக்கப்புறமா அது நம்ம மறந்துடுவோம். அப்படிங்கக்கூடிய மெமரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தற்கால நினைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது நீண்ட கால நினைவு, லாங் டேர்ம் மெமரி. இது எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாம கத்துக்கிட்ட பல விஷயங்கள், குறிப்பா நம்ம சின்ன பிள்ளைல மனப்பாடம் பண்ண வாய்ப்பாடு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏபிசிடி இதெல்லாம் இன்னமும் நம்ம பயன்பாட்டில் வச்சிருக்கோம், கரெக்டா சொல்றோம், தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் சொல்றோம் அப்படின்னா அது காரணம் அது நம்முடைய நீண்ட கால நினைவுல இருக்கக்கூடியது. நம்ம கத்துக்கிட்ட இந்த திருக்குறளோ மற்ற செய்யுள் பகுதி அல்லது கவிதை, நண்பர் வீட்டு தொலைபேசி எண் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு அப்புறம் உள்ளதுல நிறைய எதிர்கருத்து வரும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நமது மனநாள், மனைவியின் பிறந்த நாள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறவங்க இருக்காங்கன்னா ரியலி குட் அவங்க எல்லாம் இல்லையா. சோ அப்போ இது வந்து நீண்ட நாட்கள் நம்மகிட்ட நினைவுல இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து நீண்ட கால நினைவு அப்படின்னு சொல்றோம். நீண்ட நாட்கள் நினைவுல இருக்கிறது நீண்ட கால நினைவு. குறுகிய காலம் மட்டுமே நினைவுல இருக்கக்கூடியது குறுகிய கால நினைவு, ஷார்ட் டேர்ம் மெமரி. இதுதான் பேசிக்கான அந்த டிஃபரெண்ட். அது 20 நொடிகள் வரல இருக்கும், இது நீண்ட நாட்கள் நினைவுல இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறுகிய கால நினைவு ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறத ப்ரெசன்ட் டைம் மெமரி தற்கால நினைவு அப்படின்னும்,
லாங் டேர்ம் மெமரியை பெர்மனன்ட் மெமரி அப்படின்னு சொல்றோம். பெர்மனண்டா அது இருக்கும், நிலையாக இருக்கும் அப்படிங்கறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? பெர்மனன்ட் மெமரி, நிலையான நினைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இப்போ குறுகிய கால நினைவுல நாம பதிஞ்சு வைக்கிற சில விஷயங்களை நீண்ட கால நினைவுக்கு மாற்றணும்னா அதற்கு டைமும் தேவை, உரிய முயற்சியும் தேவை. எல்லா விஷயமும் மைண்டுக்குள்ள போகும்பொழுது புலன் வழியா போறது, புலன் மெமரி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், சென்சரி மெமரி. ஸோ அந்த சென்சரி வழியா உள்ள போனது ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் இருக்கும். அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில இருக்கிறத உரிய முயற்சியும் பயிற்சியும் செய்தால்தான் அது லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். நீங்க ஒரே ஒரு தடவை பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிட்டு அது 2ஆம் வாய்ப்பாடா இருந்தா கூட சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு கேட்டா I2 எவ்வளவு அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரி, அது அப்பயே முடிஞ்சு போச்சு. அந்த அந்த எந்த கிளாஸ்ல படிச்சோமோ அப்பயே முடிஞ்சு போச்சு. பல விஷயங்கள் நாம அந்த சிறிய வகுப்புல படிச்சதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம தேவைப்படல அல்லது பயன்படுத்தலைன்னா அது இப்ப மறந்து போறதுக்கு மூல காரணமே அதுதான். ஸோ அப்போ அதை தொடர்ந்து கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டேஷன் நம்ம சொல்லுவோம், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அப்படின்னு அதை தான் நம்ம சொல்றோம். தொடர்ந்து திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறது அல்லது அந்த பயிற்சி எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அப்போ குறுகிய கால நினைவு பகுதியில சேரக்கூடிய அந்த தகவல்களை நீண்ட கால நினைவு பகுதிக்கு, லாங் டேர்ம் மெமரிக்கு மாற்றுவதற்கு உரிய முயற்சி பயிற்சி தேவைப்படுகிறது, நேரமும் தேவைப்படுகிறது. எந்த எவ்வளவு காலம் அது தேவைப்படுதோ அந்த ஒவ்வொருத்தருடைய மைண்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து, அந்த மைண்டோட திறனை பொறுத்து காலமும் தேவைப்படுகிறது. அப்போ ஒரே நேரத்துல குறுகிய கால நினைவுல 7 உருப்படிகள், அதாவது 7 ஐட்டம்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இந்த +2 போட்டிருக்குல்ல, அது ஆக்சுவலா +2 கிடையாது, +or-2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 7 தான் நினைவுல வச்சுக்க முடியும். +or-2 தட் மீன்ஸ் 7 விட 2 கூடுதலாகவோ அல்லது 2 குறைவாகவோ அப்படின்னு அர்த்தம். இது நினைவுல குறுகிய கால ஷார்ட் டேர்ம் மெமரியில நாம நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஐட்டம்ஸ், உருப்படிகளினுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. குறுகிய கால நினைவு பகுதியில பொதுவாக அது ஆவரேஜ் நம்ம சொல்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய மூளையில குறுகிய கால நினைவு பகுதியில 7 ஐட்டம்ஸ், 7 உருப்படிகளை சேமிச்சு வைக்க முடியும். +or-2 மீன்ஸ் 7 அல்லது 7 விட 2 கூடுதலாகவோ அல்லது 7 விட 2 குறைவாகவோ இருக்கலாம். அப்ப 5ல இருந்து 9ன்னு வச்சுக்கோங்க, இதான் ரேஞ்ச். 5ல இருந்து 9க்குள்ளதான் குறுகிய கால நினைவு பகுதியில ஐட்டம்ஸ் நம்மளால நினைவுகளை வச்சுக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. அதுக்கு பேரு நினைவு வீச்சு, மெமரி ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நினைவு வீச்சு அப்போ ஒரு மனிதனுக்கு 5ல இருந்து 9க்குள்ளார இருக்கக்கூடியது. 7 +or-2 மீன்ஸ் 5 அல்லது 9 உச்சபட்சமா. குறைந்தபட்சம் 5ஆகவோ உச்சபட்சமா 9ஆகவோ இருக்கும். ஆவரேஜ் 7 அப்படிங்கிறது தான் நினைவு வீச்சினுடைய அளவு, மெமரி ஸ்பேன் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். இப்ப இந்த குறுகிய கால நினைவை விட அதை சொல்லிட்டோம் இல்லையா, இவ்வளவுதான் 7ல இருந்து 5ல இருந்து 9க்குள்ள 7 +or-2 சொல்லிட்டோம் இல்லையா. ஆனா நீண்ட கால நினைவுக்கு இந்த மாதிரி வரம்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட கால நினைவுக்கு அப்படி வெறும் 7 தான் வச்சுக்க முடியும், 10 தான் வச்சுக்க முடியும் அப்படின்ற வரம்பு இல்லை. அப்படி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், வாய்ப்பு இல்லை. ஆனா எவ்வளவு விஷயங்களை வேணாலும் நீண்ட கால நினைவுல வைக்க முடியும். ஆனா நீண்ட கால நினைவுக்கு மாற்றுவதற்கு மூளை பல ப்ராசஸ் பண்ணுது. அந்த விவரங்களை நல்லா பரிசீலிச்சு கேட்டகரைஸ் பண்ணி அதை உள்ள என்கோட் பண்ணுவதற்கான டீகோடிங் ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா அந்த நினைவை நம்முடைய மனதுல பதிய வைக்கிறது. அது மட்டும் இல்லாம அப்பப்போ அது இருக்கான்னு பாத்துக்குது. இப்ப நீங்க சிஸ்டத்தை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. நான் முதலே சொன்னது மாதிரிதான் தனித்தனி ஃபோல்டரா போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளேயும் கேட்டகரி வைஸா சப் ஃபோல்டர்ஸ் எல்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்து அப்பப்போ அது இருக்கான்னு நம்ம எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேட்டா எல்லாம் வச்சிருக்கேன் இருக்கா, அது பாடு திடீர்னு இல்லாம போயிட போகுது அப்படின்னு நம்ம அப்பப்போ தொடர்ந்து நம்ம ஓபன் பண்ணி பாக்குறோம் சிஸ்டத்தை அப்படின்னா அப்போ அது நீண்ட கால நினைவுல நிலைத்து இருக்கும். இதுதான் நீண்ட கால நினைவு அப்படிங்கிற அந்த முக்கியமான பகுதி. இப்ப நமக்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் ஃபில்டர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி அதுல எந்தெந்த செயல்கள்லாம் உடனடியாக நம்ம செய்யணும் அல்லது வேலைப்படுத்துமோ அந்த மாதிரி நம்ம செயல்படுத்த வேண்டிய வேலைகள் இருக்கோ அந்த தகவல்களை எல்லாம் குறுகிய கால நினைவு பகுதிக்கு மூளை அனுப்புகிறது. மைண்ட் அந்த குறுகிய கால நினைவு பகுதிக்கு அனுப்பிட்டு அங்க இருந்து அதை உடனே எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு டிஸ்போஸ் பண்ணிடுது. இப்ப நம்ம அந்த ஃபைல் ப்ராசஸ் மாதிரி தான், ஒரு ஃபைல் வருது,
இதை உடனே இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்னா உடனே அதை வந்து முடிச்சுட்டு அந்த ஃபைலை டிஸ்போஸ் பண்ணிடுறோம், முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த நம்முடைய மைண்ட் வந்து இந்த ப்ராசஸ் செய்யுது. அப்படி வடிகட்டி எதெல்லாம் இம்மிடியட்டா செய்யக்கூடியதோ அதெல்லாம் குறுகிய கால நினைப்பகத்துல இருந்து அந்த வேலை முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணிடுது, நினைவில் இருந்து அகற்றப்படுகிறது. தட் மீன்ஸ் மறக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அல்லது இது இன்னும் பின்னாடி எப்பயாவது தேவைப்படும், என்னைக்காச்சும் திடீர்னு கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த வகைகளை நம்ம திரும்ப கேட்டகரைஸ் பண்ணி அதை இன்னும் குறியீடுகளால அந்த என்கோடிங் பண்ணி அந்த குறியீடுகளின் அடிப்படையில அந்த மைண்ட்ல நீண்ட கால நினைவு பகுதிக்கு மாத்தி வைக்கிறோம். சோ இப்ப நீண்ட கால நினைவு பகுதியில இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்பெல்லாம் வந்து திரும்பவும் இந்த ஷார்ட் டர்ம் மெமரி குறுகிய கால நினைவு பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அந்த டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு திரும்பவும் நீண்ட கால நினைவு பகுதிக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம மூளை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம இப்ப இந்த பேங்க்ல போறோம்ல, குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை KYC அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நோய் ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற அந்த டேட்டா வெரிஃபை பண்ணணும், அவர் தானா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆதார் பேன் என்னென்ன இருக்கோ அந்த எல்லா விவரங்களையும் சரி பார்க்கறது. இதை ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரும்ப செய்வாங்க. ஸோ இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, இதைதான் நம்ம மூளையும் செய்யுது. ஒரு ப்ராசஸை குறிப்பிட்ட கால இடைவெளியில நீண்ட கால நினைவு பகுதியிலிருந்து குறுகிய கால நினைவு பகுதிக்கு அனுப்பி அங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு இது வேலை முடிஞ்சிருச்சு, இது இனிமே இங்க வச்சிருக்கிறது வேஸ்ட் அப்படின்னா அதை அப்படியே மரத்தலுக்கு அனுப்பிடுது. இல்ல இது இன்னும் தேவைப்படும் அப்படின்னா திரும்பவும் அதை நீண்ட கால நினைவு பகுதியிலேயே திரும்ப என்கோட் பண்ணி உள்ள ஸ்டோரேஜ்ல போட்டு வச்சிருக்கு. இந்த ப்ராசஸை நம்முடைய மைண்ட் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி செய்யப்படுகின்றதுதான் நீண்ட கால நினைவுல இருக்கிறது. சோ எப்பெல்லாம் நம்ம நீண்ட கால நினைவுல இருந்து குறுகிய கால நினைவுக்கு கொண்டு வந்து ரிகல்சர் பார்க்கலையோ அதெல்லாம் நீண்ட கால நினைவு பகுதியிலிருந்து குறுகிய கால நினைவு பகுதிக்கு வந்துட்டு அப்படியே மரத்தலுக்கு போயிடுது, அந்த பக்கமா போயிடுது, அந்த கேட்டு வழி அங்க போயிடுது. ரிகல்சர் பார்த்தாச்சு அப்படின்னா அப்பதான் 2 கேட்டகரி. இது திரும்பவும் தேவைப்படும்னா திரும்பவும் நீண்ட கால நினைவு பகுதிக்கு ரிட்டர்ன் போயிடுது, தேவைப்படாது அப்படின்னா மரத்தலுக்கு போயிடுது. அப்ப அந்த ரிகல்சர் அப்படிங்கிற பணி நம்ம இல்லாமலே நம்முடைய மைண்ட் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பணியாக இருக்கிறது. அதனால இந்த மூளைக்கு உள்வாங்கப்பட்ட அந்த தகவல்கள் எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய தேவையின் அடிப்படையில அது ஷார்ட் டேர்ம் மெமரியிலேயோ லாங் டேர்ம் மெமரியிலேயோ இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த உளவியல் சார்ந்த அத்தனை சாப்டர், நம்ம 6 சாப்டர்ல இப்ப பாக்குறது 5வது சாப்டர், நேற்று தான் டீடைல்ஸ் சொன்னேன். இது எதுவும் நமக்கு புதுசு கிடையாது. இது எல்லாமே நாம ஏற்கனவே நம்முடைய டிப்ளமோலையோ அல்லது டிகிரிலையோ படிச்சதுதான், சைக்காலஜி கிளாஸ்ல படிச்சதுதான். ஆனா இப்ப ஏன் இது நம்ம புதுசா உட்காந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கு? கிளாஸ் எடுக்கிற நானும் இதற்காக உட்காந்து பக்கம் பக்கமா குறிப்பெடுக்கணும், கேட்கிற நீங்களும் அதை உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணி குறிப்பெடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அப்ப கேட்டுட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் டேர்ம் மெமரியில எங்கேயோ ஒரு மூலையில போட்டுட்டோம். எப்பயாவது என்னைக்காவது வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்துட்டு திரும்ப இது தேவைப்பட்டாலும் பண்ணணும்னு கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டோம். இப்பதான் நம்ம அதெல்லாம் எடுத்து மீண்டும் அந்த தகவல்களை தேவைக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்து படிக்கிறோம். இப்பதான் நமக்கு அது ரீகால் ஆகுது, ஞாபகம் வருது. ஆஹா இதெல்லாம் நம்ம அப்ப படிச்சோமே, இது இந்த மார்க் இத்தனை மார்க் கேள்வி எழுதணுமே அப்படின்னா இப்ப நமக்கு ஞாபகம் வரும். இப்ப இது காரணம் என்ன அப்படின்னா இது நீண்ட கால நினைவு பகுதியில எங்கேயோ ஒரு மூலையில கடந்தது, இப்பதான் நம்ம குறுகிய கால நினைவு பகுதிக்கு வருது. இப்போ இந்த நீண்ட கால நினைவு பகுதி, குறுகிய கால நினைவு பகுதி, இதுல நம்ம இந்த சொல்றோம் பாத்தீங்களா, நம்முடைய பிறரோட தொலைபேசி எண்கள்லாம் குறுகிய கால நினைவு பகுதியில இருக்கு, நம்முடைய தொலைபேசி என்ன இருந்ததுன்னா அது நீண்ட கால நினைவு பகுதிக்கு போகுது அப்படின்றதுலாம். இப்ப இது என்ன அப்படின்னா நாம குறுகிய கால நினைவு பகுதியில இருந்தாலும் திரும்ப 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 அது பயன்படுத்தப்படும் பொழுது அப்ப நம்முடைய மைண்ட் அதை என்ன பண்ணுது அப்படின்னா இது அடிக்கடி தேவைப்படுற ஒரு விஷயம், அதனால இத நம்ம வந்து நினைவுல வச்சுக்கணும் அப்படின்றதுனால இதை நீண்ட கால நினைவு பகுதிக்கு இயல்பாகவே நம்முடைய மைண்ட் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிடுது. அதனாலதான் நமக்கு பிறந்தப்போ வச்ச பேர் தான், ஆனா நம்ம அந்த பேரை இன்னைக்கு வரலாம் மறக்காம வச்சிருக்கோம்னா அது காரணம் அது திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயராக இருக்கு நம்முடைய பேர் அப்படிங்கிறது. அந்த மாதிரிதான் இந்த மாதிரி நம்ம குறிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தகவல்கள் டேட்டா, நம்மை சார்ந்த டேட்டா, நம்முடைய குடும்பத்தினர் சார்ந்த டேட்டா, அந்த மாதிரி எல்லாம் சொல்ற விஷயங்கள் இருக்கிறது காரணம் இது குறுகிய கால நினைவு பகுதியில வந்தாலும் இது திரும்ப திரும்ப தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணி நீண்ட கால நினைவு பகுதியில சேமிச்சு வச்சிருக்கிறதுனால இதுதான் நினைவினுடைய இயல்பு. அப்ப நினைவு அப்படிங்கிறதுல 3 வகையான நினைவு இருக்கிறது. ஒண்ணு குறுகிய கால நினைவு,
சாரி, ஃபர்ஸ்ட் சென்சரி மெமரி, அப்புறம் ஷார்ட் டேர்ம் மெமரி, அப்புறம் லாங் டேர்ம் மெமரி. புலன் சார்ந்த நினைவு, அப்புறம் குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு. அதுல புலன் சார்ந்த நினைவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது இந்த புலனோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த புலன் சார்ந்த நினைவுல இருக்கிறதும் திரும்ப நீண்ட காலத்துக்கு போகணும் அப்படின்னா அது புலன்ல இருந்து குறுகிய காலத்துக்கு போயிட்டு அங்க இருந்தா நீண்ட காலத்துக்கு போகும். நம்ம இந்த ஒரு ஒரு செயலை கத்துக்கிறதும் அப்படிதான். புலன்களின் மூலமாக செய்யக்கூடிய செயல்கள் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம ஒரு கார் ஓட்ட கத்துக்கிறோம் அப்படின்னா புலன்கள் தான் அந்த வேலையை செய்யுது. கை கியர் எப்படி போடணும், காலு பிரேக் எப்படி பிடிக்கணும், இதெல்லாம் நம்ம கண்ணு இப்படி ரோட்டை பார்க்கணும், காது இந்த ஒலிகளுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி 5 புலன்களும் அந்த டிரைவிங்ல செயல்படுகிறது இல்லையா. ஸோ நம்ம கத்துக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த புலன்களின் வழியா தான் அந்த மெமரி உள்ள போகுது. அப்ப நம்ம இப்போ இயல்பா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கார் ஓட்டுறது, அந்த ஓட்டுநர் அந்த அதிக பழகினவங்க உள்ள வந்து உட்காந்தோடனே கரெக்டா அந்த சாவி போடுறது, சீட் பெல்ட் மாட்டுறது, இதெல்லாம் செய்வாங்க. அதை நம்ம அணிச்சு செயல் மாதிரி சொல்றோம். கரெக்டா வந்து உட்காந்தாங்கன்னா அதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சென்சரி மெமரியாவே இருக்கு. புலன் அப்படியே நடந்தா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கும். அப்ப புலன்களின் வழியாக வந்து குறுகிய கால நினைவு பகுதிக்கு வந்துட்டு குறுகிய கால நினைவுகளும் தேவைப்படுபவை நீண்ட கால மெமரிக்கு போகுது. இதுதான் வந்து நினைவினுடைய அந்த 3 நிலைகள்ல 3 வகையான நினைவுகளுடைய பண்புகள். அடுத்தது நினைவை மேம்படுத்துறது எப்படி, நினைவாற்றல் அப்படின்ற இந்த மெமரியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா இந்த நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு நாம நினைக்கிற மாதிரி ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டா நினைவாற்றல் ஏறிடும். இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வெண்டைக்காய் தின்னா கணக்கு நல்லா வரும், வல்லாரை கீரையை சாப்பிட்டா கணக்கு நல்லா, நினைவு திறன் வரைக்கும். இப்ப இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவனா அப்படின்னா இல்ல. அப்போ இந்த நினைவில் இருத்தல் திறன் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இப்ப சொன்ன நினைவிருத்தல் இருக்கக்கூடிய அந்த 3 படிநிலைகள்லையும் தேர்ச்சி பெற முயற்சிக்கணும். 3 படிநிலைகள் எது? சென்சரி மெமரி, சென்சரி மெமரியில இருந்து ஷார்ட் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போறதுக்கான அந்த ப்ராசஸ். ஸோ இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா மூளை. அப்ப மூளை நல்ல திறனோட இருந்தது அப்படின்னா இந்த ப்ராசஸ் கரெக்டா நடக்கும். இந்த ப்ராசஸ் கரெக்டா நடந்ததுன்னா நினைவு மேம்படும் அப்படிங்கறத விஷயம். அப்ப மூளை திறனை மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய அல்லது அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம சாப்பிடணும். அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணுமே தவிர வெறும் வல்லாரைக்கீரையை சாப்பிட்டு நினைவு வரும், வெண்டைக்காயை சாப்பிட்டு. ஸோ அப்ப மூளை திறனை செயல்படுத்துவதற்குரிய உணவு வகைகளை நம்ம உட்கொள்ளணும். அப்ப இதெல்லாம் மூளைக்குன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, இந்த 3 வகையான தாது சத்துக்கள் வந்து மூளை திறனை மேம்படுத்துவதற்கு உதவும். அப்ப இந்த 3 வகையான தாதுக்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பழங்கள், காய்கறிகள், உணவு வகைகள் இதை நம்ம சாப்பிடுறது மூளையினுடைய அந்த நினைவாற்றல் திறனை மேம்படுத்தும் அப்படிங்கிறது. அப்போ கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படிங்கிற இந்த 3 வகையான தாதுக்கள் நிறைந்த உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு விஷயம். ஜென்ரலா உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த விஷயம். அடுத்தது ஸ்டெப்ஸ், படித்தல், இந்த கற்றல் கற்பித்தல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம்னா அந்த டீச்சரா நம்முடைய மாணவர்களுடைய நினைவுத்திறன் மேம்படணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவனத்துடன் கற்றல். படிக்கும்போது கவனம் படிக்கிறதுல இருக்கணும். படிக்கும் பொழுது வேற விஷயங்களை கவனத்தை செலுத்த, மொபைல் போன் பார்த்துட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, அல்லது வேற ஏதாவது பேசிக்கிட்டு நானும் இந்த புக்கை படிக்கிறேன் அப்படின்னு படிக்க போனோம்னா அப்போ நம்முடைய கவனம் முழுமையாக அதுல இருக்காது. ஸோ அது ஃபர்ஸ்ட் கவனத்தோட கற்றல், படிக்கிறதுல கவனத்தோட படிக்கிறது. 2வது மீள் படித்தல், ரிப்பீட்டேஷன், திரும்ப 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 கற்றதை படித்து படித்து பார்க்கும்போது அது நினைவுல நிலைத்திருக்கு. நம்ம பேரெல்லாம் அப்படிதான் நினைவுக்கு வந்தது. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம பேரை எத்தனை தடவை கூப்பிட்டுருப்பாங்க, லட்சம் தடவை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப செய்யப்படுவதனால, மீள் படித்தலினால, ரிப்பீட்டேஷன்னால நினைவாற்றல் அதிகரிக்கிறது. அடுத்தது குருட்டு மனப்பாடமா செய்யாம புரிந்து கொண்டு படித்தல். என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத கான்செப்டுவலைஸ் பண்ணி புரிந்து கொண்டு படிப்பதனால நினைவாற்றல் மேம்படும். இது ஒண்ணு. அடுத்தது இந்த குறிப்பெடுத்தல். இந்த குறிப்பெடுத்தல் அப்படிங்கிறத நம்ம இப்ப இங்க வகுப்புலையும் செய்ய சொல்றோம். முக்கிய கருத்துக்களை எழுதி வச்சுக்கிட்டு இந்த முக்கிய கருத்துக்களை பார்த்தா அதனுடைய அந்த ஃபுல் டீட்டெயில் நினைவுக்கு வரணும். அந்த மாதிரி அது எப்படி செஞ்சா நமக்கு புரியுமோ அந்த மாதிரி குறிப்புகளாக எடுத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான யுக்தி நினைவை மேம்படுத்துவதற்கு. அடுத்தது படங்கள் மற்றும் வரைபடங்களை பயன்படுத்துதல். இந்த படங்கள் மற்றும் வரைபடங்களை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா
அதோடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இப்ப நம்ம அதனாலதான் இந்த பாடத்துல நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னோம். இந்த இல்பொருள் காட்சி, திரிபு காட்சி, அதுக்கெல்லாம் வந்து அந்த இமேஜை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணதனுடைய நோக்கம் அதுதான். அந்த படங்கள் இருந்தது அப்படின்னா அந்த புரிதல் நம்ம அப்படி தியரிட்டிக்கலா சொல்ற போது நம்ம இமேஜின் பண்ணி அப்டிராக்டா புரிஞ்சுக்கிறத விட கான்கிரீட்டா கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு அது எளிமையா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்துவது நினைவாற்றலை அதிகரிக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த லேர்னிங் ஸ்டைல்ஸ்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஒரு 4 வகையான லேர்னிங் ஸ்டைல்ஸ் நிறைய இருந்தாலும் குறிப்பா நம்ம 4 வகையான லேர்னிங் ஸ்டைல்ஸ் குறிப்பிடுவோம். இந்த விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக் அண்ட் டாக்டைல் டைப் ஆஃப் லேர்னர்ஸ் சொல்லுவோம். இந்த 4 பேர் தான் மேஜர் கேட்டகரியா நம்ம சொல்லுவோம். இந்த விஷுவல் டைப் ஆஃப் லேர்னர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கண்ணால பார்ப்பதன் மூலமாக அது வந்து அந்த கருத்து வரைபடங்களா அல்லது கான்செப்ட் மேப்ஸ் அல்லது மைண்ட் மேப்ஸ் அல்லது குறிப்புகளா அல்லது இந்த மாதிரி படங்களாக பார்த்து பார்த்து கான்செப்டை உள்ள வாங்கிக்கக்கூடியவங்களை, கற்றலை செய்யக்கூடியவர்களை நம்ம வந்து விஷுவல் டைப் அப்படின்னு சொல்லுவோம். 2வது டைப் ஆடிட்டரின்னு பாத்தீங்கன்னா அவங்க கேட்டு அது வந்து இந்த மாதிரி வகுப்புகளை வந்து யூடியூப்ல போய் பாக்குறாங்க அல்லது காதால கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கேட்பதன் மூலமாக குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த கேட்டதை வச்சுக்கிட்டே பழுவாங்க. நம்ம சொல்லுவோம் இவன் பள்ளிக்கூடத்துக்கே ஒழுங்கா வரல, ஆனா பரீட்சைக்கு கூட படிக்கல, நான் படிக்கும் போது கூடவே இருந்து கேட்டுட்டு இருந்தா நான் என்னோட கூட மார்க் எடுத்துக்கான்னு நம்ம சொல்லுவோம். டிகிரியில மெயினா அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா கேட்டல் திறனை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய கற்றல் இருந்திருக்கும். ஸோ அவங்க ஆடிட்டரி டைப் ஆஃப் லேர்னர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அது ஒண்ணு. அடுத்தது இந்த கினஸ்தட்டிக் செயல்பாடுகள் உள்ள லேர்னர்ஸ் அப்படின்னா செயல்பாடுகளின் வழியாக செய்யக்கூடிய உடல் இயக்கத்தால செய்யக்கூடிய வகையில சில கற்றல் நடக்கும். அவங்க கினஸ்தட்டிக் டைப் ஆஃப் லேர்னர்ஸ் சொல்லுவோம். டாக்டைல் டைப் ஆஃப் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த மாதிரியான திட்டங்களாக செய்யக்கூடியவர்கள். ஸோ இந்த லேர்னிங் ஸ்டைல்ல நாம எந்த ஸ்டைல்ல இருக்கமோ அதுக்கு தகுந்த இப்ப நீங்க நம்ம வந்து விஷுவல் டைப் ஆஃப் லேர்னர் அப்படின்னா பெட்டர் வி டேக் இட்ஸ் அஸ் நோட்ஸ். அது வந்து நம்ம மைண்ட் மேப் மாதிரி வச்சுக்கலாம், இல்ல வந்து ஏதாவது டயக்ராபிக் ரெப்ரஸன்டேஷனா அதை பயன்படுத்திக்கலாம், டயக்ராம் போட்டு வச்சுக்கலாம், எப்படி நமக்கு தோணுதோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது அது நம்முடைய கற்றல்ல வந்து நினைவாற்றலை மேம்படுத்தி கற்றலை நல்ல நினைவுல வச்சுக்க உதவும் அப்படிங்கிறது. அடுத்தது தொடர்பு படுத்தி கற்றல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னா ஏற்கனவே தெரிந்த விவரங்களோட இப்ப புதுசா கத்துக்கிட்டதை தொடர்பு படுத்தி ரெண்டும் ஒற்றுமையா இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒற்றுமை இருக்கின்றது அல்லது வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு ஹிஸ்டரியில நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கும். ஒரு ஒரு டைனாஸ்டியை பத்தி நம்ம படிக்கிறோம், ஒரு அரச வம்சத்தை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இன்னொரு அரச வம்சத்தை போய் படிக்கும்போது இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம். இது தொடர்பு படுத்தி கற்றல். இந்த வம்சத்துல முக்கியமான அரசர்கள் யார் யாரு, அப்ப இந்த வம்சத்துல யார் யாரு, சோ கம்பேரிட்டிவா இதுல இவரு இதுல இவங்க, சோ இவரு என்னென்னலாம் செஞ்சாங்க இவங்க எல்லாம் செஞ்சாங்க, அப்ப நம்ம தனித்தனியா அந்த ஃபீல்டு எடுத்துக்கலாம். சோ அப்போ வந்து நிர்வாகத்துல இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, இலக்கியத்துல இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அரச டைனாஸ்டியினுடைய பங்களிப்பு என்ன, இந்த மாதிரி இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா தொடர்பு படுத்தி கற்றல். இது மாதிரி நம்ம தொடர்பு படுத்தும் பொழுது இப்ப அதே மாதிரி இந்த சிவிக்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது இப்ப மாநில அரசு மத்திய அரசுன்றது இருக்குன்னா அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம், ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் என்ன, இங்க யார் இதுக்கு பொறுப்பு, இங்க யார் இதுக்கு பொறுப்பு, இந்த மாதிரி தொடர்பு படுத்தி படிக்கும் பொழுது அது நமக்கு எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ள உதவும். அப்போ நினைவை மேம்படுத்துறதுக்கு இந்த தொடர்பு படுத்தி கற்றல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அப்புறம் இந்த போதுமான உறக்கம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 8 மணி நேர உறக்கம். இது உடல் உழைப்பு சார்ந்தவர்களுக்கு 8 மணி நேரம், உடல் உழைப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கு 6ல இருந்து 8க்குள்ளதான் சொல்றாங்க. நம்ம ஒரு 7 மணி நேரம்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7 மணி நேர உறக்கம்ங்கிறது நல்ல உறக்கமாக இருக்கணும், டீப் ஸ்லீப். அது இருந்தது அப்படின்னா நினைவாற்றல் மேம்படும். இந்த உறக்கம் போதுமான அளவு இல்லாம லேட் நைட்டு செல்போனு டிவி எல்லாம் வச்சுட்டு லேட் நைட் தூங்கிட்டு காலையிலையும் ஒழுங்கா எந்திரிக்காம அல்லது முழிச்சு முழிச்சு தூங்கி அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உறக்கம் கெடும் பொழுது அது நம்முடைய செயல்திறனை மூளையினுடைய செயல்திறனை பாதிக்கும். மூளையினுடைய செயல்திறன் பாதிச்சா கற்றலும் பாதிக்கும், நினைவும் பாதிக்கும். சோ அது ஒண்ணு. அடுத்தது சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சி. நம்ம முன்னாடியே சொன்னோம், அந்த ஆரோக்கியமான உணவு பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் நிறைந்த உணவுகள் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கும் நினைவாற்றலை பொறுத்து. சோ அதற்கான அது மாதிரியான உணவுகள், அதற்கான பயிற்சிகள், அந்த யோகா மாதிரியான மனநல பயிற்சிகள் அல்லது உடல் நலத்துக்கான உடல்நல பயிற்சிகள் செய்யறது நினைவாற்றலை மேம்படுத்த உதவும். அடுத்தது தனியாவே சொல்லிட்டாங்க தியானம் மற்றும் மன அமைதி, மன அழுத்தத்தை குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அப்ப நினைவு அதை பாதிக்கும், நினைவு திறனை அது பாதிக்கும். அப்போ அது இல்லாம இருக்கணும்னா அதை குறைப்பதற்கு மன அழுத்தத்தை குறைப்பதற்கான உள்ள பயிற்சிகள் அதெல்லாம் நம்ம செய்யணும். அடுத்தது தொடர்ச்சியான பயிற்சி. தொடர்ச்சியான பயிற்சி நீங்க நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா எக்ஸசைஸ் சொல்லல, இந்த கற்ற விஷயங்களை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து பார்க்கிறது, தொடர்ந்து அடிக்கடி அதை வந்து
ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது, அந்த மாதிரியான பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட தகவல்கள் நீண்ட நாள் நம்முடைய நினைவுல இருக்கும் அப்படிங்கறது தொடர்ச்சியான பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது, இந்த கற்கும் செய்திகளை எப்பயுமே முறைப்படுத்தி சீரமைத்து நம்முடைய மூளையில வைக்கணும். இதை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு ஆர்கனைஸ்டா நம்ம அந்த தகவல்களை என்கோட் பண்ணணும்னா அப்போ இந்த என்கோடிங் ப்ராசஸ் எளிமையாக இருக்கும். என்கோடிங் அப்புறம் அது வந்து ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்து ரீட்ரைவ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப என்கோடிங் ஒழுங்கா பண்ணா ஸ்டோரேஜ் பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்ப ரீட்ரைவ் பண்ணும் பொழுது எளிதாக நம்மளால ரீட்ரைவ் பண்ண முடியும். அப்ப என்கோடிங் பண்ணும் பொழுது அதை முறைப்படுத்தி சீரமைத்து ஒழுங்குபடுத்தி அதை நீண்டகால நினைவு பகுதியில சேமிச்சு வச்சிருந்தோம்னா அப்போ அந்த செய்திகள் தேவைப்படும் பொழுது எடுத்து பயன்படுத்தும், அது நினைவை உயர்த்தி கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. மாண்ட்லர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த கருத்துக்களை சொல்றாரு. மாண்ட்லர் அப்படிங்கிறவர் தான் இந்த கருத்தை வலியுறுத்துறாரு. அதாவது நினைவு பகுதியில் சேமிக்கும் பொழுதே முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சீரமைத்து சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆர்கனைஸ்டா நம்மளுடைய அந்த நினைவுகளை சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு இவர் மாண்ட்லர். இப்ப அந்த நினைத்தலுடைய அடுத்த பார்ட்டு நினைத்தலோட ஆப்போசிட், மறதி, ஃபர்கெட்டிங். இப்ப ஃபர்கெட் அப்படின்னாலே மறந்து போறது. இது என்ன அப்படின்னா நினைத்தலுக்கு ஆப்போசிட். முன்பு கற்றதை அல்லது கேட்டதை அல்லது படிச்சதை எப்ப தேவைப்படுதோ அப்ப ரீட்ரைவ் பண்ணக்கூடியதுக்கு பேரு நினைவுன்னு சொன்னோம். ரீட்ரைவ் பண்ண முடியாத நிலைக்கு பேரு மறதி. அவ்வளவுதான். ஏற்கனவே கற்ற தகவல்கள், அனுபவங்கள், தொகுப்புகள் என்னவோ அதை தேவைப்படும் பொழுது தேவைப்படும் விதத்தில் ரீட்ரைவ் பண்றது, வெளிக்கொணர்தல் அப்படின்னா நினைவு. வெளிக்கொணர முடியல அப்படின்னா அதுக்கு பேரு மறதி. ஸோ இப்ப இந்த மறதிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவனக்குறைவு. பதிய வைக்கும் போதே முதலே நம்ம சொன்னோம் கவனமா பதிய வைக்கணும்னு. அப்ப கவனம் இல்லாம அலட்சியமா பதிய வச்சா அப்போ அது வந்து மனசுல ஒழுங்கா பதியாது. அப்புறம் டைம், நீண்ட காலமாக அது பயன்படுத்தாமலே அப்படியே போட்டிருந்தோம்னா அது நினைவிலிருந்து மங்கி அப்படியே இல்லாம போயிடும். அதை தான் நம்ம சொன்னோம். நீண்ட கால நினைவு பகுதியிலிருந்து குறுகிய நினைவு பகுதிக்கு வந்து ரிகல்ச்சர் நடக்கும், வெரிஃபை பண்ணும். அப்படி வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு தேவைப்பட்டா அது நீண்ட கால நினைவு பகுதிக்கு திரும்ப அனுப்பப்படும். இனிமே தேவைப்படாதுன்னு தெரிஞ்சதுன்னா வெளியில அனுப்பிடும். அப்படி நீண்ட கால நினைவு பகுதியிலிருந்து குறுகிய கால நினைவு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அந்த ரிகல்ச்சர் அப்படிங்கிற சரிபார்க்கல்ங்கிறது நடக்கலைன்னா அது தானா வெளியேறி மறந்து விடும் அப்படின்றது முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அப்ப காலப்போக்கு, டைம், ரொம்ப காலம் அது பயன்படுத்தப்படாம ரிகல்ச்சர் பார்க்காம இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது மறந்து போறதுக்கான காரணமாக இருக்கும். அடுத்தது குறுக்கீடு அப்படிங்கிற இன்டர்ஃபரன்ஸ். இந்த இன்டர்ஃபரன்ஸ்ல புதிய தகவல்களை பழைய நினைவுகள் அல்லது தகவல்களும் ஒன்னே ஒண்ணு பாதிக்கக்கூடியது. இப்ப நம்ம அந்த வரலாறுல சொன்னேன், கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்கு உகந்தது தொடர்பு படுத்தி கற்றலுக்கு இந்த மாதிரி ஒரு டைனாஸ்டியை பத்தி படிக்கும் போதுன்னு. அதே நேரங்கள்ல அந்த டைனாஸ்டியை பத்தி படிச்ச தகவல்கள் இவரா அவரா நம்மளை குழப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைனாஸ்டியில வந்து வரா சார் இவரா இல்ல அவரா அப்படின்னு நமக்கு பாசே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அப்போ அதைதான் நம்ம இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எந்த டைனாஸ்டி அப்படிங்கிற அந்த பேர்ல குழப்பம் வருது அப்படின்னு. ஸோ அப்ப இதுக்கு நம்ம முறையாக இந்த டைனாஸ்டிக்கும் அந்த டைனாஸ்டிக்கோட வேறுபாடை நல்லா பிரிச்சு உணர்ந்து அப்புறமா பதிவு வைக்கிறது முக்கியமான காரணம். அடுத்தது ரிவிஷன் பண்ணாம இருக்கிறது, மீள்பார்வை இன்மை. கற்றதை மீண்டும் ரிவிஷன் பண்ணாம இருந்தா அப்ப அது மறந்து போகும். அடுத்தது இந்த உணர்ச்சி சார்ந்த காரணங்கள். நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போது அல்லது பயத்துல இருக்கும்போது அல்லது பதட்டத்துல இருக்கும்போது நம்ம படிச்சதே மறந்து போகும். நம்ம இந்த குழந்தைகளுக்கு நம்ம பேச்சு போட்டிகள்லாம் நடத்தும் போது பார்ப்போம். நல்லா படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய குழந்தை அந்த ஸ்டேஜ்ல போய் நின்று பேசும் பொழுது அந்த ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு பயம் அல்லது பதட்டம் ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு படிச்சதெல்லாம் மறந்து போயிடுச்சு. நல்லா படிச்சுட்டு வந்த குழந்தை தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட அழகா பேசி காமிச்ச குழந்தை தான். ஆனா இப்போ இந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ் ஃபியர் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அந்த பதட்டத்துல பயத்துல அந்த டென்ஷன்ல அதை வந்து மறந்துட்டு என்ன படிச்சோன்னே சொல்ல தெரியாம அப்படியே நிற்கும். இது நம்ம நிறைய நம்ம அந்த பேச்சு போட்டிகள்லாம் நடக்கும்போது நம்ம அதை பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அதுவும் ஒரு காரணம், அந்த உணர்ச்சி சார்ந்த காரணங்கள். இது வந்து மறதியினுடைய 5 வகையான காரணங்கள் நம்ம குறிப்பிடுறோம். ஸோ இப்ப இந்த மறதியில 2 வகையான மறதி இருக்கு. மறதியின் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையான மறதி இருக்கு. ஒண்ணு தற்காலிக மறதி, இன்னொன்னு நிலையான மறதி. இந்த தற்காலிக மறதி அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப நம்ம
ரீகால் பண்ணோம்னா வந்துடுறது. நம்ம நல்லா படிச்சிருப்போம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நல்லா படிச்சிருப்போம், டக்குன்னு தேவைப்படும் போது அது மறந்து போயிடாது. நம்ம சொல்லுவோம், தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, வாயில வரமாட்டேங்குது, இங்க இருக்கு வரமாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவோம். இது தற்காலிக மறதி. அந்த அந்த தேவைப்படுற நேரத்துல டக்குன்னு உடனடியா ஏதோ ஒரு சூழ்நிலையில அது அப்படியே அப்டேப்டா பிளாக் ஆகி நிற்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப நம்ம பார்த்தோம்னா அது வந்துடும். ஸோ அந்த மறதியை நம்ம வந்து தற்காலிக மறதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு மறதி நிலையான மறதி. இது நினைவிற்கு மீண்டும் வரவே வராத மறதி. இது நமக்கு ஆஹ் நம்மளுடைய அந்த குறுகிய கால நினைவு பகுதியிலிருந்தும் வெளியில அனுப்பப்பட்டு முழுமையாக நினைவிலிருந்து அகற்றப்பட்ட தகவல்கள்லாம் வந்து இந்த நிலையான மறதி அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வரும். இப்ப இந்த மறதியை குறைக்கணும். இப்ப நினைவை அதிகப்படுத்தணும், மறதியை குறைக்கணும் இல்லையா? சோ இப்ப இந்த மறதியை குறைக்கிறதுக்கான வழிகள்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் இங்க நினைவை அதிகப்படுத்துறதுக்காக சொன்னோமோ அதெல்லாம் இங்க மறதியை குறைக்கிறதுக்காக இருக்கும். தொடர்ந்து மீள் படித்தல் அங்க சொன்னோம், ரிவிஷன் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது, போதுமான தூக்கம் அங்க சொன்னோம். சோ அப்ப கவனத்துடன் படித்தல் அங்க சொன்னோம். சோ அடிக்கடி பயிற்சி செய்தல் இதெல்லாம் அங்க எதெல்லாம் நினைவை அதிகப்படுத்துவதற்கான தகவல்களா இருந்ததோ, யுக்திகளா இருந்ததோ, அதெல்லாம் இங்க மறதியை குறைப்பதற்கான யுக்திகளா இருக்கும். அதுதான். சோ அப்ப அந்த மறதி அப்படிங்கிறது அப்போ கெடுதலான விஷயமா, மறதியே இருக்கக்கூடாதா, கெட்ட விஷயமா அது அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. மூளையில நடக்கக்கூடிய ஒரு இயல்பான செயல் தான் இந்த மறதி. இந்த மறதின்றது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம வந்து மறக்க முடியாம இருந்தோம். தேவையில்லாத விஷயங்கள், மறக்க வேண்டிய விஷயங்களை கூட நம்மளால மறக்க முடியலன்னா அப்ப அது நமக்கு பாதிப்பு தானே ஏற்படுத்தும். தேவையில்லாத மன பிரச்சனைகளை, மன போராட்டங்களை ஏற்படுத்தும். அதனால மறதின்றதும் மூளையினுடைய செயல்திறன்ல ஒரு முக்கியமான செயல்திறன் தான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு தேவைப்படுற படிச்ச பாடங்களும் அந்த லிஸ்ட்ல சேரக்கூடாதுங்கிறது தான். தேவையற்ற விஷயங்கள் தான் மறதிக்கு போகணுமே தவிர, தேவைப்படக்கூடிய கற்ற பாடங்களோ அல்லது அது சார்ந்த தகவல்களோ மறதி போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிப்பீட்டட் ரிவிஷன், லேர்னிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் இனஃப் ஸ்லீப்பிங், அப்புறம் கவனமா படிக்கிறது, அப்புறம் அடிக்கடி பயிற்சி செய்யறது, இந்த மாதிரியான நினைத்தலை மேம்படுத்தக்கூடிய யுக்திகளை எல்லாம் செய்வதன் மூலமாக மறத்தலையும் நாம குறைக்க முடியும். ஸோ அப்ப இதுதான் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள். சாப்டர் 3 அட்டென்ஷன், பர்செப்ஷன், மெமரி அப்படிங்கிற இந்த சாப்டர் நம்மளுடைய இதுல முடிஞ்சிருச்சு. இந்த 2 வகுப்புகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ நேற்று அட்டென்ஷனை பத்தி பார்த்தோம். அட்டென்ஷனுடைய மீனிங், டெஃபினேஷன், டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது பர்செப்ஷன் பத்தி நேற்று பாதி பார்த்தோம். பர்செப்ஷன்னா என்ன, சென்சேஷனுக்கும் பர்செப்ஷனுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ அந்த பர்செப்ஷனை மேம்படுத்துவதற்கான அடிப்படை கூறுகள் என்னென்னு பார்த்தோம். பர்செப்ஷனுக்கான 5 விதிகள் என்னென்னு பார்த்தோம். அந்த பர்செப்ஷன்ல ஏற்படக்கூடிய எரர் என்ன அப்படின்னு பார்த்தோம். புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகள். காட்சி அப்படிங்கிற பர்செப்ஷன்ங்கிற 2வது பகுதி. 3வது பகுதியில நினைத்தல் மற்றும் மறதி அப்படிங்கிற அந்த பகுதி. இதுல நினைத்தல் என்ன, அதனுடைய மீனிங், நினைத்தல் எப்படி செயல்படுகிறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். நினைத்தலினுடைய ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த நினைவுக்கான வகைகள் என்னென்னு பார்த்தோம். அந்த வகைகள் எப்படி செயல்படுகிறதுன்றத பார்த்தோம். நினைவை மேம்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அதனுடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மறதி. மறதின்னு என்ன, மறதியினுடைய மீனிங் என்னன்றதை பார்த்தோம். மறதியில இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மறதியை குறைக்கணும்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். மறதி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதோட இந்த சாப்டர் 3 நம்ம நிறைவு செய்கிறோம். நேற்று நான் குறிப்பிட்டதை போல இன்னும் என்னுடைய கிளாஸ்ல எடுத்துக்க வேண்டிய இன்னொரு சாப்டர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 6, தட் இஸ் பர்சனாலிட்டி, ஆளுமை அப்படிங்கிற அந்த சாப்டர். அது அடுத்த வகுப்புல நம்ம தொடங்குவோம். அது கொஞ்சம் பெரிய சாப்டர், அதனால அது அடுத்த வகுப்பு என்னைக்கோ அன்னைக்கு நம்ம அதை தொடங்குவோம். அடுத்து அது ஒரு 3-4 வகுப்புல குறையாம போகும். அதோட நம்ம இந்த பகுதியில் இதுக்கு நடுவுல நம்ம ரவிசங்கர் சாரும் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டின்ற ஒரு பகுதி இருக்கு, அதை முடிச்சிருவாங்க. அடுத்தது இந்த குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னும் சில பகுதிகள் எது பாக்கி இருக்கோ அதை முடிச்சிருவாங்க. அது முடிஞ்சதுன்னா நம்ம அந்த மேஜரா நம்ம படிச்சிருக்க வேண்டிய 6 சாப்டர் இதோட நிறைவு பெறும். ஸோ இன்னைக்கு நம்ம 3வது சாப்டரா இருக்கக்கூடிய அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி அப்படிங்கிற அந்த சாப்டர் நேற்றுக்கும் இன்றைக்குமான 2 வகுப்புகளும் நிறைவு செய்திருக்கிறோம். தேங்க்யூ.